بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆனுடைய தேன் துளிகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில சின்னஞ்சிறிய சூறாக்களுடைய அத்தியாயங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய வாரங்களிலே 114வது அத்தியாயம், கடைசி அத்தியாயமாக இருக்கிற நாஸ் என்ற அத்தியாயத்தையும் 113வது அத்தியாயமாக திகழ்கின்ற ஃபலக் என்ற அத்தியாயத்தையும் 112வது அத்தியாயமாக திகழ்கின்ற இஹ்லாஸ் என்ற குல்ஹுல்லாங்கிற அந்த அத்தியாயத்திற்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போது 111வது அத்தியாயமாக திகழ்கின்ற லஹபு அல்லது மசத், ரெண்டு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. லஹபு என்ற தப்பத்தியதா அபி லஹபின் என்று சொல்லக்கூடிய கீழிருந்து வரிசையா வரும். நாசு, ஃபலக்கு, இஹ்லாஸ், அடுத்து தப்பத்தியதா தான் இருக்கும். இது 111வது சூரா. அப்ப 111வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த லஹப் என்ற அல்லது மசத் என்ற, ஏனட்டா இந்த அத்தியாயத்தில் ரெண்டு வார்த்தையும் இடம்பெறுது. தப்பத்தியதா அபி லஹபின், இந்த லஹபுங்கிற வார்த்தை வர்றதுனால சில பேர் இதை லஹபு சூரான்னு சொல்றாங்க. அதுலயே வந்துகிட்டு இருக்கும்போது ஃபிஜி திஹா ஹபுலும் மசதுன்னு முடியும். இந்த மசதுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இதனுடைய பெயர் மசது அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் அல்லாஹ்வுடைய ரசூல் வைக்கல, சூறாக்களுக்கு பேர் சில சூறாக்களுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்களா வைக்கும் போது ஏதாவது வார்த்தைகளை வச்சுதான் வைப்பாங்க. அதனால இத சில குர்ஆனுடைய தலைப்புல லஹப் என்று பெயர் போட்டிருப்பாங்க. சில பகுதிகளில் அச்சிடக்கூடிய குர்ஆன்ல மசத் என்று போட்டிருப்பார்கள். ரெண்டுமே இதனுடைய பெயர் தான், பேருங்கிற ஒரு அடையாளத்துக்கு தானே. அப்ப இது 111வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிறைய சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம். இது குல்ஹுவல்லாஹ் சூரா மாதிரி, ஃபலக், நாஸ் மாதிரி எல்லாம் இதை பயங்கரமா சிலாகிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. அப்படி சிறப்பா நான் சொல்லல. இந்த சூறாவை பத்தி இது ரொம்ப சிறந்த அத்தியாயம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. அதோ கண்டுகொள்ளாம விட்ட மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா. அப்படி ஒரு சூறாவா இருந்தாலும் குர்ஆன் இறை வேதம் தான் என்பதை இன்றைய உலகத்துல நிரூபிக்கக்கூடிய ஒரு சூறா இது. இன்றைய நம்ம வாழுகிற இந்த உலகத்துல, இந்த நவீன யுகத்துல இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமா கற்பனை பண்ணது இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் யாராவது உங்கள்கிட்ட கேட்டா, இதை தூக்கி போட்டு ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்ய முடியும்? அவர்கள் இது இறைவனுடைய வார்த்தை தான் என்று நம்ப வைக்க முடியும். அந்த சிறப்புக்குரிய அத்தியாயம் இது. நீங்க பார்த்தா ஏதோ ஒரு மனுஷனை பத்தி பேசுற மாதிரி மாநிலம் பார்த்தா தெரியும். ஆனால் இதில் ஆழமாக நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் உண்மையான மார்க்கங்கிறதுனுடைய ப்ரூஃப்கள்ல, இன்னைக்கு கைவசம் வச்சுக்கிற ப்ரூஃப்கள்ல இது ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கிறது. அதற்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய பின்னணி என்ன, எப்ப இறங்குனது, வரலாறு என்ன, அர்த்தம் என்ன, அதுகளை பார்த்துட்டு இது எப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டுல இறை வேதம் என்பதையும் உண்மையான மார்க்கம் என்பதையும் நிரூபிக்கிறதுக்கு உதவுது என்பதை கடைசியா பார்க்குவோம். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டது என்பதற்கு தெளிவான ஆதாரம் உள்ள ஒரு அத்தியாயம். ரொம்ப கம்மியானதுக்கு தான் ஆதாரம் கிடைக்கும். அவங்களா சும்மா மக்கி மதீனான்னு போட்டுக்குறாங்க. குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மக்காவில் அருளப்பட்டது, இது மதீனாவில் அருளப்பட்டதுன்னு நிறைய அத்தியாயங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதுல 75% ஆதாரம்லாம் கிடையாது, சும்மா அவங்களா எழுதி வச்சுக்கிறாங்க. மூலப்பிரதிலும் இது கிடையாது. ஆனால் இந்த லஹபு சூராவை பொறுத்த வரைக்கும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதுதான் அருளப்பட்டது என்பதற்கு அந்த அத்தியாயத்தில் படிச்சு பார்த்தாலே விளங்கும். அதனுடைய பின்னணிகளும் புகாரி உள்பட பல நூல்களில் இது எப்ப அருளப்பட்டுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால
இது மக்காவில் தான் அருளப்பட்டது. இந்த லஹபு சூரா, மசது சூரா 111வது சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டது. மக்கா வாழ்க்கையில் என்று சொல்வதை விடவும் கூட இன்னும் தெளிவாக சொல்வதா இருந்தால் மக்கா வாழ்க்கையில முதல் வருஷத்திலே வந்த சூறாக்கள் இது அடங்கியிருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கைங்கிறது 13 வருஷம்ல, அந்த 13 வருஷத்துல எப்பங்கிறது கூட நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டார்டிங்ல வந்த அத்தியாயங்கள்ல உள்ளது. ரசூலுல்லாஹ் நபி ஆன உடனே ஆரம்ப கட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் வசனங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா அதுல இந்த அத்தியாயத்துக்கு இடம் இருக்கிறது என்பதற்கும் ஹதீஸ்கள்ல சான்று இருக்கிறது. அதுல உள்ள ஒரு சான்று என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா ஆயிடுறாங்க. இக்ராங்கிற அந்த அத்தியாயம் அருளப்பட்ட உடனே, அலக் 96வது சூரா அருளப்பட்ட உடனே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு அப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க, நியமிச்சிடுறாங்க. நியமிச்ச உடனே அவங்களுக்கு எந்த ஒரு டியூட்டியும் அல்லாஹ் கொடுக்கல. நீ ஓதுன்னு அல்லாஹ் சொன்னான். அதாவது நீ விளங்கிக்க அல்லாஹ். அவங்களுக்கு உள்ள ஆர்டர் என்னன்னு கேட்டா, அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கிற ஆர்டர் வரல, இக்ரான்னு தான் வந்துச்சு. நீ விளங்கிக்க, நீ புரிஞ்சிக்க, உன்னை படைச்ச இறைவனை நீ அறிந்து கொள் என்றுதான் அந்த சூறாவை ஆரம்பிக்கும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் அது ஆரம்பிக்கும். நீ சொல்லு, நீ ஓது, நீ தெரிஞ்சிக்க, நீ புரிஞ்சிக்கங்கிற கருத்தில் தான் அது அருளப்படுகிறது. அருளப்பட்ட உடனே அவங்க பயந்து போய் வீட்டில் வந்து போத்திக்கிட்டு படுத்துறாங்க. என்னன்னு விளங்கல, நம்ம எதையும் பார்த்து பயந்துட்டோமோ, யாரோ ஒரு இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு அந்த காலத்தை நம்பியிருப்பாங்கல்ல, அது மாதிரியாகத்தான் ஒரு ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க. என்னமோ கோளாறு போல இருக்கு, எதை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு நினைத்து வந்து படுத்துக் கொள்றாங்க. அப்புறம் போத்தி விட சொல்றாங்க, ஹதிஜா நாயகி ஆறுதல் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. பிரச்சாரம் செய்கிற ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன ஆர்டர் தெரியுமா? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். முதல் உத்தரவு இதுதான். அதாவது முதல்ல நீ ஓதுன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் முஸ்ஸம்மில் சூரா இறங்குனுச்சு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. அதுல கூட என்ன வரும்னு சொன்னா, எழுந்து எச்சரிக்கை செய்யணும் வரும். யாருக்கு எச்சரிக்கைன்னு விவரம் இருக்காது. அதுல அல்லாஹ் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு முதலில் எச்சரிக்கை செய் அப்படின்னு ஒரு வசனம் வருது. எப்ப இந்த நபியான பிறகு வரக்கூடிய முதல் ஆர்டர், அவங்களுக்கு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுமாறு வந்த ஃபர்ஸ்ட் கட்டளை. இது இந்த புகாரில 4770, புகாரில 4770 இந்த நம்பர்ல நீங்க எடுத்து பார்த்தா இந்த ஹதீஸை நீங்கள் தமிழ்ல பார்த்துக் கொள்ளலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸலத் வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற வசனம் இறங்கிய பொழுது, அதாவது உமது சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிற வசனம் இறங்கிய பொழுது, சைதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற குன்றின் மீது ஏறினார்கள். மக்காவுல சஃபா என்று ஒரு குன்று இருக்கிறது, மர்வா என்று ஒரு குன்று இருக்கிறது. இருக்கிறது என்று சொல்லுவதை இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க போனா பார்க்க இயலாது, எல்லாம் கவர் பண்ணி விட்டான். அந்த காலத்துல சும்மா குன்றாவே இருக்கும். அந்த கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் மலை மலையாகவே இருக்கும், குன்று குன்றாகவே இருக்கும். இப்ப எல்லாம் ஏசி பண்ணி ரெண்டையும் கவர் பண்ணி என்ன பண்ணி விட்டாங்க, சவாபும் மர்வா கடையில அப்படி ஒரு குன்று இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இருந்ததுன்னு வச்சுக்கலாம், வணங்குதா. இப்ப அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. சபா என்பது ஒரு குன்று, குன்றுனா சின்ன மலை. பெரிய மலையை மலைன்னு சொல்லுவாங்க, மலையில சின்னதா இருந்தா குன்றுமாங்க. அப்ப சபா என்ற குன்றின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். சபாங்கிற ஊருக்குள்ள இருக்கிறது. ஊருக்குள்ள இருக்குங்கிற என்ன ஆதாரம் கேட்டா, ஃபஜால யுனாதி, அதுல ஏறிக்கொண்டு பிரகடனம் செய்த அழைத்தார்கள். பிரகடனம் செய்யறாங்க. என்ன பிரகடனம் செய்யறாங்கன்னா, யா பனி ஃபஹர், ஃபஹருடைய சந்ததிகளே, இதெல்லாம் உங்களுடைய சொந்தக்கார உறவினர்கள். இதுல இருந்து விளங்கிக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில இருந்த ஃபஹருங்கிறவர் இவங்க வகைராவில் உள்ள ஆள், குறைசில் உள்ள ஒரு ஆள்னு விளங்குது. ஃபஹர்னா அல்லாஹ் சொன்னா சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணுண்டு, நெருங்கிய சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணுங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட உடனே என்ன செய்றாங்க, அந்த குன்றுல ஏறிக்கொண்டு அங்கேருந்து கூப்பிட்டா ஊருக்குலாம் விளங்குது. அப்ப ஊருக்கு உள்ளதான் அந்த குன்று இருந்திருக்கிறது. ஊருக்கு வெளியே தானே பெரும்பாலும் மலை குன்றுகள்லாம் இருக்கும். இது அப்படி இல்லை, ஊருக்கு உள்ளே நடுவில் இருக்குது. அது சின்ன ஒரு மேடு. அதுல ஏறிக்கொண்டு சொன்னார்கள், யா பனி ஃபஹர், ஃபஹருடைய மக்களே. அது ஒரு கோத்திரம் இருந்திருக்கு, உட்பிரிவு. அதே மாதிரி யா பனி அதி, அதியுடைய மக்களே. அதின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இவங்களுக்கு முந்தி உள்ள ஆட்கள்ல. அந்த வகைராவுல அந்த ஒரு கோத்திரம் அப்படி இருப்பாங்கல்ல, இன்னார் வகைரா வாங்கங்கிறாங்க. குறைசி, குறைசிகள்ல உள்ள இன்னும் பல உட்பிரிவுகளை சொல்லி
கூப்பிடுறாங்க. ஃபஹர் மக்களே, அதி மக்களே, இன்னார் மக்களே, இன்னார் குடும்பத்தார்களே அப்படின்னு சொல்லி அங்க யாரெல்லாம் பிரமுகர்களா இருப்பார்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க முப்பாட்டனை சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வாங்கங்கிறாங்க. அங்கே இருந்து அழைச்சி மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல, அழைச்சாங்க, மக்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னா அதுல என்ன விளங்குது? ஊருக்குள்ள இருந்து விளங்குது. அதுல அழைச்சா விளங்கிறேன், ஊருக்குலாம் விளங்கிறேன். ஆனா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறது. இந்த காலத்துல அந்த மாதிரி போய் ஒரு சின்ன குன்றுல ஏறிக்கொண்டு நீங்க அழைச்சால் விளங்காது. ஏன்னா நம்ம இறைச்சல் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த காலத்துல நம்மளே நம்ம பழகி போயிட்டுனா உங்களுக்கு தெரியல. இப்பவும் இந்த இடத்துல இறைச்சல் இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் கார் போற சத்தம், அந்த சத்தம் எல்லாம் சேர்ந்து சின்ன சத்தங்களை அமைக்கி பெரிய சத்தம் கேட்கிற அளவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. மாட்டு வண்டி கூட கிடையாது. மணல் ஒட்டகம் போனாலும் சத்தம் கேட்காது. அந்த மாதிரி ஒரு டோட்டல் உலகமே அமைதியா இருக்கிற நேரத்தில் சத்தங்க வீட்டுல ரேடியோ இருக்காது, டிவி இருக்காது. இப்ப நம்ம எண்ணத்தை போட்டு மேடையில் என்ன கத்துனாலும் அவன் வீட்டு ரேடியோ சத்தம் அதை விட பெருசா இருக்கும்ல. என் வீட்டுக்கு வழங்காது. அவன் வீட்டுல டிவி வால்யூம் அதோட கூட வச்சிருப்பான். நம்ம என்னத்தை கத்துனாலும் அவனுக்கு போய் சென்றடையாது. அவங்க காலத்துல ரேடியோ இல்ல, டிவி இல்ல, சும்மா உட்காந்துருப்பாங்க. லேசா ஒரு நாய் குறைச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன சத்தம் கேட்குது, எவனை வர்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த குன்றுல ஏறி அழைச்சோம்னா எல்லாருக்கும் விளங்கிருச்சு. அந்த அளவுக்கு அந்த காலத்தை நீங்க கவனிக்கணும். அந்த காலத்துக்கு பின்னோக்கி போகாமல் இது எப்படி மலை குன்றுல ஏறி பேசினா எப்படி ஊருக்கெல்லாம் தெரியும் கேட்கக்கூடாது. அந்த மக்களுடைய காது இந்த மாதிரியான மோசமான சத்தத்துக்கு பழகாததுனால அது கூட ஷார்ப்பா இருந்துச்சு. நமக்கு மறத்து போச்சு. கேட்டு கேட்டு அது பத்தாம காதுக்குள்ள திணிச்சுக்கிட்டு கேட்கிறோமா. நமக்கெல்லாம் சின்ன சத்தங்கள் வழங்காது. தூரத்திலிருந்து கேட்கறது பத்தாம காதுக்குள்ள ஒரு அமைக்கிட்டு கேட்டு 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 அதனுடைய கிரகிக்கிற தன்மை குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற கிரகிக்கிற தன்மை இன்னைக்கு கிடையாது. கண்டிப்பா அது ஒரு காரணம். நம்ம காதுக்கெல்லாம் பயங்கரமா சத்தம் மட்டும் தான் விளங்கும். இன்னும் நம்மளுடைய பேத்திகளுடைய காலத்துல இன்னும் மோசமா போயிடும். கடுமையா கத்தணும், அப்பதான் வழங்குங்கிற அளவுக்கு ஆயிரும். அதனால அந்த காலத்தினுடைய அந்த சார்பு, அந்த காலத்தினுடைய அமைதி, கிராமிய சூழ்நிலை, பரபரப்புக்கு எந்த சந்தை இல்ல, கடை இல்ல. என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாள் சந்தை கடைன்னு கூடுவாங்க. எந்த இறைச்சலும் இருக்காது. அப்படி ஒரு யுகத்துல வாழ்ந்ததுனால 14 நூற்றாண்டுக்கு முந்தைய போயிட வேண்டியதான். அப்ப கூப்பிட்ட உடனே நினைச்சாங்கன்னா ஹத் அஜித்தமாவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. குரலை வச்சு முகமது கூப்பிடுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க, என்ன முக்கியமான குடும்பத்து பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு, என்ன ஒரு மேட்டரா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு சேர்ந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சேர்ந்தாங்க என்று சொன்னா அந்த புகார்ல அந்த ஹதீஸ்ல வருது, ஃபஜஅல ரஜுலு இதாலம் யஸ்ததி அன் யஹ்ருஜ அர்ஸல ரசூலன். தனக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த குறைஷ் கூட்டத்தில் ஒரு பிரதிநிதியாவது அனுப்பி வைக்கும் அளவுக்கு சேர்ந்தார்கள். ஏன்னா இப்படி ஒண்ணு இவர் ஒரு நாள் கூப்பிட்டதில்லை. 40 வருஷமா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டிக்ளேர் பண்றது வாங்க கத்துறதுலாம் இல்ல. இவர் இந்த நாணய நம்பிக்கையெல்லாம் இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் மேடையில் ஏறிக்கிட்டு இன்னொரு வாங்க, சின்ன அப்பாலாம் வாங்க, பெரியப்பா பிள்ளைலாம் வாங்க இப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா என்ன மேட்டர் வளங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எனக்கு முடியல, நீ போயிட்டு வாப்பா இப்படி அனுப்பி வச்சிருவாங்க. தான் வருவாங்க. இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அனுப்பி வைக்காத ஒருத்தரும் இருக்கவில்லையா. அந்த ஹதீஸ்ல வருது, ரஜுலு இதாலம் யஸ்ததி அன் யஹ்ருஜ. அவருக்கு ஒரு மனிதருக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அர்ஸல ரசூலன், ஒரு தூதரையாச்சும் அனுப்பி வச்சிருந்தார். அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க யாரும் மிஸ் இல்ல. நபர் வேண்டாம் மிஸ் ஆயிருக்கலாம், குலம் மிஸ் ஆகல. எல்லா குலத்திலிருந்து ஒரு ஆள் 2 ஆள் நினைச்சிட்டாங்க சேர்ந்துட்டாங்க சொந்தக்காரங்கள்ல. இல்ல எழுந்துரா மாகுவ என்ன மேட்ருன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி கூடிவிட்டார்கள். அபூ லஹபின். அப்ப அபூ லஹபும் வந்து விட்டானதுல. அபூ லஹபுங்கிற யாருடைய பேர்ல இந்த சூரா பேசிக்கிறோமோ அபூ லஹப் என்பவனும் அந்த கூட்டத்துக்கு வந்தான். குறைஷ் கூட்டம் எல்லாம் வந்தது. வந்தவனு ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஐதுக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலம் பில் வாதி துரீது அன் தகீர அலைக்கும் அகுன்தும் முஸத்திகிய கேக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பள்ளத்தாக்கில் என்ன குன்று இருக்குது, அங்கிட்டு பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு குதிரை படை உங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதற்காக வர இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை உண்மை என்று நீங்கள் நம்புவீர்களா கேட்கிறாங்க. நேரடியா செய்திக்கு வராம அழகா அவங்களை வென்றெடுக்கிற மாதிரி சைக்காலஜிக்கல் அடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒரு நாணயத்தை நிரூபிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபர்ஸ்ட் என்ன செய்யல, செய்தியை சொல்லாம என்னுடைய நாணயம் எப்படிப்பட்டது, நீயே மறக்க முடியாத அளவுக்கு என்னுடைய நாணயம் உயர்ந்தது. நான் சொன்னா நீ மறக்க மாட்டேன். 40 வருஷம் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். அவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை. நான் சொன்னா பொய் இல்லைன்னு சொல்லுவப்பா. அந்த நாணயத்தை அதாவது பிரச்சாரத்திற்கு முன்னாடி ஒரு மனிதன் தன்னுடைய நேர்மையையும் நாணயத்தையும் நிரூபிக்கணும். அதான் எடுபடும். ஸ்டார்டிங் எப்படி வருது பாத்தீங்களா, எச்சரிக்கை பண்ண வேண்டியதானே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணல. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் இந்த இடத்துல நின்று சொல்றேன், பின்னாடி படம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, அட்டாக் பண்ண போறாங்க, நம்புவியா? நீங்க சொன்னா நம்புவாங்க. என்னைக்கு போய் சொன்னீங்க? நீங்க என்னைக்கு போய் சொன்னீங்க? நாங்க போய் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க பார்த்துட்டு வர்றோம், நாங்க 2 நாள் அனுப்பி விசாரிச்சுட்டு வர்றோம்லாம் சொல்ல மாட்டோம். அவங்க சொல்றாங்க பதிலு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, காலு அவங்க சொல்றாங்க, நாம் கண்டிப்பா நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உண்மை சொல்பவராகவே தவிர நாங்கள் அனுபவத்தில் கண்டது இல்லையே, உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசி நாங்கள் அறிந்தது இல்லையே. என்னைக்காவது நீ ஒரு 40 வருஷத்துல பொய் சொல்லியிருந்தேன்னு சொன்னா இது 2வது பொய்ண்டாவது நாங்க நினைக்குவோம். நீ நான் ஒரு பொய் கூட சொல்லலையப்பா, ஒரு பொய்யும் சொல்லாத ஒரு ஆளுக்கு இதை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க ஏன் போய் உறுதிப்படுத்த போறோம்? கண்டிப்பா நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கேரக்டருடைய சுத்தம் எவனுக்கு முடியாது. எந்த தாயிக்கும், எந்த பிரச்சாரனுக்கும், எந்த சாமியாருக்கும், எந்த ரிஷிக்கும், எந்த மகானுக்கும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமானா முடியாது. நான் என் கடந்த கால வாழ்க்கை சொன்னா நீ சினிமா கொஞ்சம் கேட்பான், என்னோட சினிமா பார்த்து இருப்பான்ல, என்னோட அது எங்களோட சேர்ந்து தெரியாதுன்னு கேட்பான்ல, எனக்கு சொல்ல இயலுமா, உங்களுக்கு சொல்ல இயலுமா, யாருக்கா சொல்ல இயலுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்த காலம் சுத்தமா இருக்காது. யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சிருப்போம், கொஞ்சம் செஞ்சிருப்போம், கூட செஞ்சிருப்போம், டிஃபரெண்ட் இருக்குமே தவிர தப்பே நான் செய்யலன்னு ஒருத்தன் வந்து நாக்கில் பல்லு போட்டு பேச இயலுமா? அப்படி ஒருத்தன் கூட உலகத்தில் கிடையாது. அதுதான் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க பழமொழி, நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்காதங்கிறாங்க. பழமொழி சொல்றாங்க, நதி வந்தா குளிச்சுட்டு போகணும், அது மூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சாக்கடை பண்டி பழையெல்லாம் கலந்து வரும். அங்கே மலம் கழிச்சிருப்பான் ஒருத்தன், அதுக்கு எங்கிட்ட போனா ககுதியில் ஒருத்தர் இருந்திருப்பான், அதுக்கு ஒருத்தன் ஒண்ணு கடிச்சு விட்டுருப்பான், அதுக்கு எரும மாட்டை கழுவுவாங்க. இதெல்லாம் என்னென்னலாம் கலந்து வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணா நதியில குளிக்கல. நதியில ஆறு, நதினா நதி இடத்துல வந்து போய் குளிச்சுட்டு போகணுமே தவிர இதுக்கு மூலம் என்ன, இதுக்கு முந்தி என்ன எங்க இருக்குது, இதுக்கு முந்தி திருவாரூர்ல என்ன பண்ணாங்க, கும்பகோணத்துல என்ன பண்ணாங்க, தஞ்சாவூர்ல என்ன பண்ணாங்க இந்த தண்ணிலன்னு பார்த்த அப்புறம் இறங்க இயலாது ஆத்துல. ஆத்துக்கு மூலம் பார்க்காத, நதிக்கு என்ன செய்யக்கூடாது, மூலம் பார்க்க கூடாதுங்கிறான். அது ஓகே தான். ஆனா ரிஷிக்கு மூலம் பார்க்க கூடாது. மகானுக்கு ஒருத்தர் ரிஷினா மகான், ஒருத்தர் மகான் சொல்லிட்டாருன்னா இப்ப என்ன சொல்றாருன்னு பார்க்கணுமே தவிர நேற்று என்னன்னு பாத்துறாங்க. எந்த மகானுக்கு உருப்படியான பழைய காலத்திற்கா இருக்காதுங்கிறாங்க. அது ஒரு கொள்கையா வச்சிருக்கிறானுவோ. நதி மூலமும் பார்க்காத, ரிஷி மூலமும் பார்க்காதங்கிறான். அல்லாவுடைய ரசூல் இவர் ஒரு ஆள் தான் சொன்னாரு, ரிஷி மூலம் பாடுறாண்டாரு. டேய், நான் ஒரு ரிஷி, இப்ப மகான் வந்திருக்கிறேன், என்னுடைய 40 வருஷத்தையும் பாடுறா, போன வருஷம் என்ன செஞ்ச பாரு, அதுக்கு முந்தி என்ன செஞ்சேன்னு பாரு, அதுக்கு முந்தி பாரு, எனக்கா போய் சொன்னா. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய பெரிய சிறப்பு. இதைத்தான் எடுத்து வைக்க அல்லாஹ் சொன்ன. அப்படிதான் மக்கள் அபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, ஏன்பா எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு இதே ஊரில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அஃபலா தாக்கிலும் வழங்க மாட்டீங்களா? நான் என்ன புதுசா வந்து எங்க இருந்து இறங்கிட்டேன், வெளியூர்காரன் தான் எந்த ஊருக்காரங்களும் ஏத்துக்கிறாங்க. காரணமே தான், நீங்க உள்ளூர் சரக்கு விலை போவாதுல, உள்ளூர்ல ஒருத்தன் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உள்ளூர்ல வந்து அவனோட படிச்சவன், சேட்டை செஞ்சவன், அவனோட தப்பு செஞ்சவன்லாம் இருப்பான், அவனுடைய கடந்த காலம் வறுமை எல்லாத்தையும் பார்த்தவன்லாம் இருப்பான். ஊ சொல்லி நம்ம கேட்கறதான்றாங்க. வெளியூர்ல அதை விட தாழ்ந்த ஒருத்தன் வெளியூர்காரன் போய் பாரான்னு வைங்களேன், கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தான் தெரியும். பெரிய தாடி வச்சிருக்காரு, பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு, நல்லா பேசுறாரு, அங்க அஜர் தின்றுவான். உள்ளூர்ல போனா வாடா, நம்ம வெளியூர்ல போனா அஜர்த்து கூப்பிடுவான், நம்ம சொந்த ஊருக்கு போனா செய்வான், என்ன செய்ய சம்பாதிக்க எப்படா வந்த அப்படிமாங்க. ஏன்? அதான் உள்ளூர்ல எடுபடாது, எந்த மனுஷனுக்கு எடுபடாது, ஒரு ஆள் தான் எடுபடும். சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல அந்த ஊர்லயே வாழ்ந்து வெளியூர்ல போய் 25 வருஷம் ஒளிஞ்சு தங்கிட்டுலாம் கூட அவர் வரல. 2-3 தடவை வியாபாரத்துக்கு போயிருக்காரு, சும்மா இப்படி பக்கத்துல சிரியா வரைக்கும் 2 தடவை 3 தடவை போயிருக்காரு. இவ்வளவுதான் அவருடைய வெளியூர். மீது 40 வருஷமும் கழிஞ்சது அந்த ஒரே ஊர்ல தான். அங்கேயே இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு நல்லவனா நடிக்கலாம், 2 நாளைக்கு நடிக்கலாம், 2 வருஷத்துக்கு நடிக்கலுமா, 40 வருஷம் நடிக்கலுமா, 15 வருஷத்தை விட்டுருங்க, 15 வருஷம் சின்ன பிள்ளை விஷயத்தை விட்டுருங்க, 15 வயசுல இருந்து கணக்கு பண்ணி 40 வயசு வரைக்கும் 25 வயசும் ஒருத்தன் நல்லவனாவே நடிக்க இயலுமா எவனாச்சும் வாழ்க்கையில? அவ்வளவு பேர்கிட்டையும் நடிக்க இயலாது. அப்ப இயற்கையாவே சுபாவத்திலே நல்லவர் அவர் இருக்கிறார். அப்படி எல்லா வார்த்தைகளுக்கு நான் தூதரா தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவராகவே வைக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ பிரச்சாரம் பண்ணும்போது போய் சொல்லு, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன், பல ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், மின் கப்லிஹி, இதற்கு முன்னால், தூதர்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோடவே வாழ்ந்து படுத்து உண்டு உறங்கி பொழுத கழிச்சிருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், அதை எண்ணி பார்த்து சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு நதி மூலம் ரிஷி மூலம் பாடுறான்னு சொன்ன ஒரே ஆள் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சொல்றாங்க. நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை குதிரைப்படை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? காலு நஅம், கண்டிப்பா நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா,
உண்மையை தவிர வேறொன்றையும் நாங்கள் உங்களிடத்தில் அனுபவபூர்வமாக நாங்கள் உணர்ந்தது கிடையாது அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்ப அந்த உண்மையாளனாகிய நான் சொல்கிறேன், யாரை உண்மையாளன் இப்ப ஒத்துக்கிட்டியோ நான் சொல்றேன்ப்பா, இன்னி நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையான அதாப், இறைவனுடைய தண்டனை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கொள்கை இவ்வளவுதான் இது இருக்கிறது. புதுசா விளக்கியிருப்பாங்க, இவ்வளவுதான் இந்த புகாரில் இருக்குது, கடுமையான அதாபை எச்சரிக்கிறேன் சொன்னா அவ்வளவுதான் அங்க இருக்கும். அதுல ஃபுல்லா விளக்கியிருப்பாங்க, ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை தான் நீங்க நம்பணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அல்ல வேதனை செய்வான், மறுமை நாள் ஒன்று இருக்குது, இந்த டீட்டெயில்ஸை விளக்குறாங்க. விளக்குன உடனே ஃபகால அபூ லஹப், சபையில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அபூ லஹப் எழுந்து சொன்னான், தப்பன் லக, நீ நாசமா போ, தப்பன்ன நாசம், நாசமா போ, இன்னைக்கு மட்டும் இல்ல சாயிரல் யோம், காலமெல்லாம் அழிஞ்சு நாசமா போ, உனக்கு நாசம் ஒரு நாசம் ரெண்டு நாசம் இல்ல, சாயிரல் யோம், காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை திரட்டினாயா, இது சொல்வதற்கு தான் எங்களை குன்றுல ஏறிக்கிட்டு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஃபனஸலத், அப்போதுதான் இறங்கியது, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் என்ற அத்தியாயம் அப்போதுதான் இறங்கியதுன்னு சொல்லி இது புகாரி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி இப்னு அப்பாஸ் இப்ப பிறக்கலாம் இல்ல, ஆனா இதை கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. இப்னு அப்பாஸ் இந்த ரசூலுல்லாஹ் நபியாவும் போலாம் பிறக்கல, இருந்தாலும் இது மாதிரியான விஷயத்தை கேட்டுதான் சொல்ல இயலும், இதோட பொய் சொல்ல முடியாது கற்பனை பண்ணி. அப்ப இது புகார் 4770 ஹதீஸாக இருக்கிறது. இதே ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் சின்ன வார்த்தைகள் மாற்றத்தோட புகாரியில 4801, 4971, 4972 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதுல என்ன விளங்குதுன்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்த அத்தியாயம் விளங்கிவிடுது, மக்கா தான் விளங்கிடுச்சு. இது ஒண்ணுதான் மக்கின்னு போறது வரைக்கும் கரெக்டா சொல்ல முடியும். இது மக்காவில் அருளப்பட்டு தலைப்புல போட்டிருக்காங்களே, அடிச்சு பேசுவதாக இருந்தால் இது மக்காவில் அருளப்பட்டது, மக்காவில் அருளப்பட்டதையும் தாண்டி நம்ம சொல்லலாம் இது ஆரம்பத்தில் அருளப்பட்டு விட்டது. இக்ராக்கு ஒரு மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தாண்டி இருக்காது. எப்படி பார்த்தாலும் சொந்தக்காரங்களை எச்சரிக்கிறது என்பது ஸ்டார்டிங்ல வந்த கட்டளை. அப்பவே அந்த எச்சரிக்கையை கேட்ட ரசூல் அமுல்படுத்தின உடனே எதிர்ப்பு வருது. இது இந்த இதனுடைய பின்னணி, இந்த அது வேற அறிவிப்புகள் இருக்கு. இது புகார்ல வர்றது மண்ணலி எரிஞ்சது வரல, வேற அறிவிப்புகள் இருக்குது. நம்ம மக்கிங்கிறதுக்காக மட்டும் இதை எடுத்து காட்டுறது. இதுல இன்னொரு நம்ம விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தாங்க பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய இந்த ஏகத்துவம்ங்கிறதுங்க பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் உள்ள இந்த இனவெறி குலவெறி, தன்னுடைய இனத்துக்காரன் தப்பு செஞ்சா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம், அவன் ஜாதி அவனுடைய கோத்திரம் போது தப்பு செஞ்சா கூட அவன் பக்கம் தான் எல்லாரும் சப்போர்ட்டா நிற்பாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், அது உண்மைங்கிறது அது ஒரு ஆதாரம், ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் எதிரியா இருப்பான், தௌஹீதுக்கு மட்டும்தான். நீங்க தௌஹீது இல்லாம நீங்க வேற ஒரு தப்பான கொள்கையை நீங்கள் சொன்னீர்களே ஆனால் உங்களை கை வைக்கிறதுக்கு உங்க சொந்தக்காரன் எதிர்ப்பான். ஏன்டா அடிக்கிற, அவன் சினிமா போத்தானே செய்வான். நீங்க ஒரு வட்டி கடை ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், தெருவில் ஊர் ஏலாம் மீறி வைக்குவீங்க, வட்டி கடையில் எவனும் கை வைக்க முடியாது. ஏன், உங்க மாமா மச்சான் எல்லாம் இருப்போட கை வச்சு தொலைச்சு போடுவோம். என்னடா அது என்னடா பண்ணிடுவீங்கம்மா, உங்க மாமா மச்சான் எல்லாம் எதுக்கு செய்வான், நீங்க வைக்கிற வட்டி கடை சாராய கடை விபச்சார விடுதி ஒருத்தர் நடத்துவான், தெருவுக்குள்ள உட்காந்து சூதாட்டம் நடத்துவான், அவன் மேல கை வைக்க மாட்டாங்க யாரும். ஏன் வைக்க மாட்டாங்க, தப்புன்னு சொல்றவங்க கூட அவன் சொந்தக்காரன் வந்துருவான்னு நினைக்குவாங்க. தௌஹீத் கபருக்கு போவாதே, அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொல்லி பாருங்க. சொந்தம் பந்தம் எல்லாம் ஹக்குங்கிறது ஒரு ஆதாரம். அந்த சூரா எப்படி ஹக்கா இருக்குங்கிற தனி விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தாங்கிறமே அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்ல, உங்க கதையும் அதான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எதிர்க்க மாட்டான், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவான் உங்களுக்கு. உங்க சொந்தத்தை மீறி எவனும் கை வைக்க மாட்டான். குர்ஆன் சொன்னான்னு சொன்னீங்க, கரெக்டான மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை சொன்னீங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில் நின்று கொண்டு உங்களை மிதிக்கும் எதிர்க்கும்ங்கிறது என்பதற்கு 40 வருஷ தூய்மையை நிரூபித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு மேல என்ன நம்ம எல்லாம் என்னங்க, ஒரு ரெக்கார்டும் குறை சொல்ல இயலாது. அவரே ஏத்துட்டாங்கல்ல, நம்மள்ட்ட 1000 குறை இருக்குமே கடந்த காலத்துல, ஒரு குறையும் சொல்ல இயலாத நம்ம போய் வட்டி வாங்க, நீ பெரிய சுத்தமா நேற்று வாங்கினீங்களா நம்மளை கேட்டுருவான்ல, வாங்கிருப்போம்ல, ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அவங்கள கேட்க இயலாத, அவங்களே எதிர்த்துட்டாங்கிறது பாக்குறோம். அதனால ஹக்கு என்பதற்கு இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் திரண்டு எதிர்க்குது என்பது ஒரு ஆதாரம், கலந்துடக்கூடாது. எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களே பொய்யா இருக்குமோ, அதான் உண்மை. உண்மைக்கு அது ஒரு அளவுகள் என்பதை இருந்து விளங்கிக்கலாம், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சூறாவில் இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, தப்பன் லக்கன்னு சொன்னான்ல, நீ நாசமா போண்டு. அல்லாஹ் என்ன பண்றான்னா, தப்பத் யதா அபீ லஹபின்,
அபூலகபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், நாசமா அழிந்தன. அல்லாஹ் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் கூட திட்டல, தன்னுடைய தூதரை வந்து நாசமா போன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து என்ன பண்றான்னு சொன்னா, தப்பத்தியதா அபீலஹபின், அபூலகபுடைய அந்த கைகள் வந்து அழியட்டும், நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வே இறக்கிட்டான். இந்த அபூலகப் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனார் தான் உள்ளதுல சின்னவர். சிச்சாம்பாங்க, தப்பான இது யாருமே. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் தான் மொத்தத்தில் கடைசி பிள்ளை. மற்ற எல்லாம் மூத்த ஆளுக்கு தான். அப்பாஸா இருந்தாலும், அபுலஹபா இருந்தாலும், அபு தாலிபா இருந்தாலும் எல்லாருமே வந்து அப்துல்லாவுக்கு முந்தின ஆளுக்கு தான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார்ல இவர் ஒரு ஆள், அபூலஹப் ஒரு ஆள். அவங்க வாப்பாவோட கூட பிறந்த அண்ணன், அத்தாவுடைய கூட பிறந்த சகோதரனா யாரு? அபூலஹப்ங்கிற ஆள். இந்த அபூலஹபை பற்றி எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது, புகார்ல கூட இருக்கு அந்த ஹதீஸ், 5101 நீங்க பார்க்கலாம். என்ன ஹதீஸ் என்று கேட்டா, இவனுக்கு அபூலஹபுக்கு வந்து சுவைபா என்று ஒரு அடிமை பெண், இந்த அபூலஹபுங்கிறவனுக்கு சுவைபா என்று ஒரு அடிமை பெண் ஒருத்தி இருக்கிற. அடிமை பெண் அந்த காலத்தில் இருந்துச்சுல, அந்த மாதிரி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தம்பிக்கு மகன் அப்துல்லா பிறந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே அந்த சந்தோஷத்துல அந்த அந்த செய்தி இந்த பொம்பளை சொல்லுது, அடிமை பெண்ணு வந்து உங்க பிரதருக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, உங்க தம்பிக்கு அப்துல்லா ரசூல் முகமது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிறந்த செய்திய, தம்பிக்கு பிள்ளை பிறந்துச்சுங்கிற செய்திய இந்த பொம்பளை வந்து சொல்லுது. இந்த சந்தோஷத்தை கேட்டு அந்த பொம்பளையை விடுதலை செஞ்சாங்க. அவ்வளவு குடும்ப பாசம் உள்ளவன். எந்த அளவு குடும்ப பாசம், கொள்கை வந்தவனு தான் எதிர்க்கிறானே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அபூலஹபுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, என்ன தம்பி குழந்தை பிறந்துச்சா, ஆம்பளை பிள்ளையா, நீ நான் சந்தோஷத்தை சொன்ன, ஓடு, உன்னை நான் விடுதலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைய அவன் விடுதலை செய்தான் என்று சொல்ற அளவுக்கு இந்த பொம்பளை, இந்த சுவைபாங்கிற அந்த அம்மாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டிய தாய்மார்கள் இந்த அம்மா ஒரு ஆள். பால் ஊட்டுறது வேற பெண்கள்கிட்ட கொடுத்து பால் ஊட்டுவாங்க இல்லையா, அதுல இந்த அபூலஹபுடைய அடிமை பெண்ணா இருக்கக்கூடிய சுவைபாவும் ஒரு ஆள். ஒரு கட்டத்தில் பால் கொடுத்திருக்கிறாங்க, தாய்ப்பால். அப்ப அந்த மாதிரி இந்த பெண்ணை விடுதலை செய்தான்னு சொன்னா, இது புகாரில் 5101 பார்க்கலாம். புகாரில இந்த அபூலஹப் வந்து தனக்கு இந்த ரசூல்லா இல்ல முகமது, ரசூல்லாவானவனா எடுத்துட்டான். அவனுக்கு அப்துல்லாவுடைய மகன் முகமது பிறந்த உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த சந்தோஷம் தாங்க இயலாம அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆள் தான். அப்ப அபூலஹப் என்ற ஆள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கிறது. பெரிய தகப்பனார், வாப்பாவோட கூட பிறந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா வரலாறுகள் இருக்கிறது. அப்துல் முத்தலிப் இறந்து போன பிறகு நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்பேன் போட்டி போட்டதுல இந்த ஆளுவன் நின்றார். அபு தாலிபோட சேர்ந்து நான் தான் போட்டி போட்டேன், நான் தான் வளர்க்குவேங்கிற அளவுக்கு அந்த மாதிரி தம்பி பிள்ளை மேல அவ்வளவு பிரியம். அனாதை பிள்ளைய வேற வாப்ப வேற இல்ல, நம்ம எடுத்து வளர்க்குவோம் அப்படின்னு சொல்லி கார்டியனா இருக்கலாம்னு சொல்லி அப்படியெல்லாம் ஆசைப்பட்ட அளவுக்கு குடும்பத்தில் இருந்த ஆள் தானே தவிர, ஏதோ முன்பகை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், அந்த நேரத்தில் பயன்படுத்திட்டாரு நினைச்சிருக்கல. ஒரு எதிர்ப்பு கிடையாது, ஒரு பகையும் கிடையாது, பிரியமும் பாசமும் தான் பொங்கி விழுந்துச்சு. கொள்கை தான், ஏகத்துவத்தை சொன்னாங்களா, சிற்குல ஊறி போன அவருக்கு ஏத்துக்கிற முடியல. தம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி ஏத்துன நாசமா போன சொல்ற அளவுக்கு அவர் என்னஞ்சாரு வந்த காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இந்த அபூலஹபுடைய அந்த எதிர்ப்புடைய வீரியம் எந்த அளவு இருந்துச்சுன்னு சொன்னா, இது ஒரு சம்பவம் தானே. ஒரு தடவை சொல்லி விட்டானான்னு கேட்ட கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவா போய் பேசுவாங்க. மக்கா மட்டும்தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து வெளியூருக்குலாம் போச்சு ஆர்டர் கொடுக்கல. துதிரபி உம்முல் குரா உமன் ஹவுலஹா, உம்முல் குராவையும், உம்முல் குரான மக்காவுக்கு ஒரு பேர், தாய் நகரம், உம்முல் குராவையும் சுத்தி உள்ள ஊரையும் எச்சரிக்கை பண்ணு. 2வது ஆர்டர் வருது. சொந்தக்காரங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்தது, உள்ளூர்காரங்களை சொந்த ஊர்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. ஊருக்குலாம் தெருவா போய் சந்து பொந்தெல்லாம் நின்று அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. போனா கூடவே இவன் பின்னாடியே போவான். அபூலஹப் கூடவே போய் ஆள் வழிகட்டு போயிட்டான், இவன் சொல்ல கேட்காதீங்க, கூடவே நின்றுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற இடத்துக்கெல்லாம் விரட்டிக்கிட்டு போவானா. விரட்டிக்கிட்டு போய் அடிக்கிறதுலாம் இல்ல, மக்கள்கிட்ட அவன் சொல்லுவானா, உட்கார்ந்து ஒரு சண்டை இருக்குது மக்காவுல ஊருக்கு வெளியில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சந்தையில மக்கள்லாம் கூடுவாங்க இல்லையா, சந்தையில கூடுறாங்க, ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவதற்காக வேண்டி. போன உடனே பின்னாடியே இவனும் போவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணும் போதே பின்னாடி போய்கிட்டு, கேட்காதீங்க, ஆள் ஒரு மாதிரி பட்டவன், தப்பு சொல்றான், நம்ம அப்பம் பாட்டவங்களுக்கு எல்லாம் எதிர்க்கிறான் இவன், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, போட்டு கொடுப்பான், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு யார் அறிவிக்கிறான்னு கேட்டா, ரபியா பின் உப்பாது என்ற ஒரு ஆள் வந்து அறிவிக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து விவரம் தெரிஞ்ச வயசுல பார்த்தவர்,
ஜாகிலியாவில் இருந்தவர். அபூலகபையும் கண்ணால நான் பார்த்தேன்னு தான் அறிவிக்கிறார். பிற்காலத்தில் கடைசி காலத்தில் ஒரு இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் அபூலகபையும் பார்த்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணும்போது பின்னாடி வந்துட்டே போவான், போய் மக்கள்கிட்ட வந்து வழி கட்டுட்டான். அதான் யுகவியன்னக்கும் ஆலிகத்தை ஆபாயிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டு இவர் திசை திருப்புறதுக்கு பார்க்கறான், உங்க தெய்வங்களை விட்டுறாதீங்க, உங்க பாரம்பரிய பழக்கத்தை விட்டுறாதீங்க என்று அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சனியை வந்துட்டான்னு வேற இடத்துக்கு போவாங்களாம், உடனே அங்கேயும் வந்துருவானா. இவன் தொந்தரவு தாங்க இல்லைன்னு மறுபடியும் போவாங்களாம், விரட்டிக்கிட்டே இருப்பானா. போற இடத்துக்கெல்லாம் விடாம விரட்டி கொண்டே இருப்பான். நாங்கள் எல்லாம் அப்போது இளைஞர்களாக, சிறுவர்களாக, விவரம் தெரிஞ்ச இளைஞர்கள் குல்மான்ங்கிறது. நாங்க விவரம் தெரிஞ்ச ஒரு 15-16 வயசு அந்த மாதிரி ஆட்களா இருக்கும் பொழுது இப்படி நடக்கும். அப்ப வந்து ரொம்ப ரொம்ப கலரா இருப்பானா. எந்த அளவுக்கு இருப்பான்னா வலியல் வஜிங்கிறார், ரொம்ப பயங்கரமான பிரகாசமான ஸ்டைலாகவும் நல்ல அழகாகவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலர் தானே, ரத்தம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கலரு, அப்துல்லா கலரு, அப்துல் முத்தலிப் அது மாதிரியான கலரு, அந்த மாதிரி நல்ல கலர் உடையவனாக இந்த அபூலஹப் இருப்பான். ரொம்ப அழகாவும் இருப்பான். அது மாதிரி பார்த்திருக்கிறேன்னு சொல்லி அவர் ரபியாங்கிறவர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதுல 15445வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே அகமதுல வந்து 15446 15447 இருக்கிறது. அந்த இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நான் வந்து மக்கள்கிட்ட விசாரிக்கிறேன், யாரு என்ன இவர் ஒண்ணுமே சொல்றாரு, விரட்டிட்டு போறானே, கொள்கையெல்லாம் விளங்குற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல, இந்த சம்பவத்தை விளங்குற அளவுக்கு வயசு இருக்குது. அப்ப சொன்னாங்க, இவர் அப்துல்லாவுடைய முகமது பா, இவர் என்னமோ இறைவன்ட்ட செய்தி வருதுங்கிறாரு, இவன் வந்து அவருடைய பெரிய தகப்பனாரு, அவன் எதிர்க்கிறான், அதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கூத்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாம் என்கிட்ட விளக்குனாங்க என்றெல்லாம் அவர் சொல்ற செய்தி வந்து முஸ்னத் அஹ்மதுல 14448 14450 பாக்குறோம். இப்ப இந்த அளவுக்கு அபூலஹப் என்ற ஒரு கொடியவன் வந்து கடும் எதிரி. அவர் ஒரு மண்ணலி தூவுனதோ ஒரு தடவை அப்ஜெக்ஷன் பண்ணணும் விட்டுட்டு போயிடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பிரச்சாரத்துக்குமே எல்லா கட்டத்திலையும் போய் இடைஞ்சல் பண்ற, அதுக்குன்னு மெனக்கட்டு, அது ஒரு வேலையா, அது ஒரு தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு செஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு காட்டியவனாக இருக்கிறாங்கிறது நம்ம பாக்குறோம் வரலாற்றுல. ஹதீஸ் ஆதாரத்தோட இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபின், அபூலஹபுடைய கரங்கள் அழிந்து விட்டன. ஓ தப்ப, அவனும் அழிந்து விட்டான், அபூலஹபுடைய கரங்களும் அழிந்து விட்டன, அபூலஹபும் அழிந்து விட்டான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வங்களும் அவன் திரட்டியவைகளும் அவனை காப்பாற்றவில்லை அப்படின்னு இந்த சூரா ஆரம்பிக்குது. யஸ்லா நாரன், இவன் நரகிலே கருகுவான். ராத்த லஹபின், கொழுந்து விட்டு, லஹப்னா கொழுந்து விட்டு எரியும் நெருப்புன்னு அர்த்தம். அதனால இவன் பேரு அபூ லஹப் இருக்கு பாருங்க, கொழுந்து விட்டும் எரியும் நெருப்புக்கு அப்பேன் அர்த்தம். அபுண்டா அப்பன், தகப்பன், லஹபுண்டா நெருப்பு. அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவனை வந்து அப்படி ஆக்கி கொழுந்து விட்டு நரகத்துல தள்ள போறதுக்கு தகுந்த மாதிரி அதே வாசகத்தை, அவன் பேர்ல உள்ள வாசகத்தை எடுத்து எல்லாம் விளையாடுறான். அந்த மாதிரி இலக்கியமா அல்ல அந்த வார்த்தை யூஸ் பண்றான். எப்படி பண்றான், அவன் அபூலஹபுடைய கை அழிஞ்சிருச்சு. யஸ்லா நாரன் ராத்த லஹபின், கொழுந்து விட்டு எரியும் நெருப்புடைய நரகத்திலே இவன் கருகுவான், எரிந்து கருகுவான். இவன் மாத்திரம் கருக மாட்டான், வம்ரஅத்துஹு, இவனுடைய மனைவியும் சேர்ந்து அதிலே கருகுவாள். ஹம்மாலத்துல் ஹதப், இவ யாருன்னு கேட்டா ரொம்ப விறகு சுமக்கிறவள். ஹம்மாலத்துல் ஹதப்னா விறகு சுமக்கிறவள் அப்படின்னு நல்லா சொல்றான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், இவளுடைய கழுத்திலே முறுக்கேறிய கயிறு இருக்கிறது இப்படின்னு இந்த வாசகம் முடியும். மொத்த சூறாவுடைய அர்த்தம். இதுல எல்லாமே இலக்கியம். இதுல இந்த சூறாவுல வந்து எல்லாமே நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வாசகமே கிடையாது. ஏன்னா அழிந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்றான், அழியாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அபூலஹப் அழிஞ்சிட்டான்னு சொன்னா அதோட பிரச்சாரம் பண்ணாம செத்து போயிருக்கணும்ல, இவ்வூர்ல விரட்டிட்டு போனான்னு வருத. அவன் அழிஞ்சாங்கிறது இங்க உள்ள அழிவை எல்லாம் சொல்லல. சில பேர் செத்து போயிட்டாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான் செத்து போவோம், நீங்களும் செத்து போவீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மூத்தா போவாங்க. செத்து போறதை வச்சுக்கிட்டு அழிஞ்சிட்டான்னு சொல்றது, அந்த சொன்ன நேரத்திலேயே செத்தா தான் அது காரணம் காட்ட முடியும். அவன் தப்பன்ல கேண்டு தூக்குனானு திட்டினானே, அங்களுக்குள்ளே பொட்டுன்னு போயிட்டான்னு சொன்னா அது சரி சம்பந்தப்படுத்தலாம். எத்தனை பேர் செத்த மாதிரி இவனும் செத்தான், இவன் மட்டும் சாவல. அந்த ஊர்ல நிறைய பேர் செத்தாங்க. அதனால அவன் செத்தான் இது குறிக்கி நீங்க சொல்லிடக்கூடாது. இதுல உள்ள அழிவு எல்லாமே அவனுக்கு மறுமையில ஏற்படக்கூடிய நரகம்லாம் வருது பாருங்க, மறுமை வாழ்க்கை நாசமாயிருச்சுங்கிறதா இது சொல்லுதே தவிர இம்மையில உள்ள மேற்றை இது பேசவே கிடையாது. சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அபூலஹப் பயங்கரமா இது பண்ணி 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் செத்தான, 4 வருஷம் கழிச்சு அவர் செஞ்சு ஆகும், இதுக்காக வேண்டி
4 வருஷம் கழிச்சு செத்ததை கொண்டு ஜாயின் பண்ணுவாங்க. அல்லாஹ் அழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டான். தப்பத்துன்னு சென்ற காலம் போடுறான். தப்பத்தியத அபீலகபின், அபூலகபுடைய கைகளும் அழிந்தன, ஓ தப்ப அவனும் அழிந்து விட்டான் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, ஆகிரத்துல இவனுக்கு நசீபு இல்ல, எதிர்த்துட்டான்ல, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இவனுடைய செல்வமும் இவனுடைய பிள்ளைகளும் இவனுக்கு உதவலன்னு சொல்றோம். ஆனால் வரலாற்றுல உதவுனாங்க. வரலாற்றுல எப்படி உதவுனாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ருக்கையா, 2வது மகள் ருக்கையாவை இவனுடைய மகனுக்கு தான் கட்டி கொடுத்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ருக்கையாவை அபூலஹபுடைய மகனுக்கு தான் திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் அப்பன் சொல்ல கேட்டுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணான். அப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு கட்டுறாங்க. அப்ப மகன் உதவுனானா இல்லையா அவனுக்கு? அவனுடைய செல்வமா அவன் சம்பாதிச்சதை ஒன்னும் உதவல என்று சொன்னா, அவன் பொண்டாட்டி சொல்றான், பொண்டாட்டி உதவியா இருந்திருக்கிறா, அவன் பிள்ளைகள் அவனுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. அப்ப இதுல உதவலை என்று சொல்வது இந்த உலகத்து உதவி இல்ல, நல்லா உதவுனாங்க உலகத்துல. அபூலஹபுக்கு அவனுடைய புள்ள குட்டிகளும் அவனுடைய பொண்டாட்டியும் மத்த யாருக்கும் உதவனை விட அதிகமா உதவுனாங்க. அப்ப உதவலை யூஸ் ஆகலன்னா எதுக்கு யூஸ் ஆகல? அங்க நரகத்துல தூக்கி தள்ளப்படும் பொழுது எங்க பாப்பா காப்பாத்துன்னு மனம் சொல்ல மாட்டான், என் புருஷனை காப்பாத்துன்னு பொண்டாட்டி சொல்ல மாட்டா. எப்படி நூஹ் நபிக்கு சொல்றான் பாருங்க. நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் பத்தி எல்லாம் பேசும் பொழுது இதே மா அகனாங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். பலம் யுகுனியா, யுகுனிங்கிறது அகனாவுடைய வருங்கால வினை. அகனாண்டா சென்ற கால வினை, யுகுனினா வருங்காலம். அதே வார்த்தையை தான் எல்லாம் யூஸ் பண்றான். அத 2 பேரும் நல்லடியாருக்கு மனைவியா இருந்தாங்க, இருந்தும் கூட அவங்க ஒழுங்கா நடந்து கொள்ளல, துரோகம் செஞ்சாங்க. அதனால என்ன செஞ்சோம், கீலதுகுலன்னார மஅத்தாகிலீன், நரகத்துக்கு போங்கள் என்று 2 பேருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த 2 பேரும் அல்லாஹ்விடம் இருந்து அவரை 2 புருஷன்மார்களும் மனைவி மேல காப்பாற்ற முடியலங்கிறான். அப்ப யுகுனியாங்கிறது எதுக்கு எல்லாம் யூஸ் பண்றான்? அந்த அகனாங்கிறது மறுமையில அந்த சொந்தக்காரங்கள்னு சில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, கேட்பாங்க, ஒரு வாய்ப்புலாம் கடைசியா கொடுப்பான்ல, ரிலீஸ் பண்ண நினைக்கும் பொழுது உங்க அப்பாவுக்கு என்கிட்ட கேளு, உங்க அண்ணனுக்காக என்கிட்ட கேளுமா, அந்த இது கூட இவங்களுக்கு நடக்காது. இவனுடைய புள்ள குட்டிகளோ இவனுடைய செல்வங்களோ இவனுக்கு மறுமையில் உதவாது அப்படிங்கிறது தான் அதுல சொல்லப்படுதே தவிர இந்த உலகத்து மேற்ற சொல்லவே. எல்லா முஃபஸ்ஸிரீன்களையும் பாத்தீங்கன்னா உலக மேற்று மாதிரியே சொல்லுவாங்க. சொல்லிக் கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களே அவனை எதிராகவும் ஆதாரங்களையும் எழுதி வச்சிருப்பாங்க. உலகத்துல அழிஞ்சு போறது, செத்து போனான்ல 4 வருஷத்துக்கு பிறகு, அதுதான் சொல்லப்படுது. 4 வருஷம் வரைக்கும் இருந்தானப்பா, 4 வருஷம் வரைக்கும் பண்ண வேண்டிய அக்கிரமத்தில் பண்ணினானப்பான்னு கேட்பான் இல்லையா. பண்ணனா எல்லாம் உதவி எவ்வளப்பா இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் இல்ல. முரணா இருக்கு. செய்தி சொல்ற செய்திகளும் எடுத்து வைக்கிற வாதமும் பொருத்தி போகணும்ல. வாதம் ஒன்னா இருக்கு, எடுத்து வைக்கிற ஆதாரம் வேற ஒன்னா இருக்கு. 2 சரியா சூட் ஆக மாட்டாங்குது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா மேலும் தொடர்றான் பாருங்க. அவன் மாகுனா அணுகு, அவனை காப்பாற்ற முடியாது. மாலுகு, அவனுடைய காசு பணம். இதுல என்ன வழங்குது? பணக்காரனா இருந்திருக்கான்னு வழங்கிக்கிறான். இதுல என்ன வழங்கலாம்னு கேட்டா, இவன் கொஞ்சம் விஷயத்தோட இருந்திருக்கிறான், காசு பணம் ஜாஸ்தியா இருந்திருக்குது, அப்படிப்பட்ட அப்படி சொல்லுவோம். ஒரு சோத்துக்கு இல்லாத ஒருத்தன் நம்மள ஏதாவது திட்டிட்டு போயிட்டான்னா, உன் காசு என்னடா பண்ணு கேட்போமா? காசு என்ன பண்ணு யார்கிட்ட கேட்போம்? காசு கொஞ்சம் சராசரியை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கிறவன் தான் கேட்போம். சராசரியா ஒரு மனுஷன் என்ன இருக்குமோ, நடுத்தர வர்க்கமா, அதை விட ஜாஸ்தியா இருக்கிறவனா ஏதாவது அக்கிரமம் பண்ணாதான் அவனோட பணத்தை சம்பந்தப்படுத்துவோம். அவனை சோத்துக்கு லாட்ட அடிக்கிறவன் போயிட்டு நம்ம திட்டானு, என்னடா காசு பண்ண திட்டியா, பணத்திமுறான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்ப இங்க அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா பணத்தை ஜாயின் பண்றான். மாகனா அன்ஹு மாலுஹு, இவனுடைய பணம் அவனை காப்பாற்றாதுன்னா விஷயம் நல்லா இருந்திருக்குது. இவன்கிட்ட காசு பணம் நல்லா, அதனால ஊர்வலம் சுத்தி இருக்கிறான் உழைக்காம. ரசூலுல்லாஹி பின்னாடியே விரட்டி தெரிஞ்சிருக்கிறான்ல, சம்பாதிக்காம தொழில் பண்ணாம இவரை விரட்டுறதுதான் ஒரே குறிண்டு காலமெல்லாம் அலைஞ்சிருக்கான்னு சொன்னா விஷயம் தான் செய்ய முடியும். சோத்துக்கு பிரச்சனை இல்லை வீட்டுல சுத்த முடியும். இப்படி அப்ப அவன் சம்பாதித்தது அவனுக்கு உதவவில்லை, அவனுடைய செல்வமும் உதவவில்லை. ஒமா கசப், அவன் திரட்டியதும் உதவவில்லை. ஒன்னு செல்வத்தை திரட்டி இருக்கிறான், அது செல்வம் எல்லாம் குறிப்பிட்டுட்டான். மேலும் அவன் திரட்டியதும் உதவலைங்கிறான். செல்வத்தை சொன்ன பிறகு திரட்டியதும் வர்றதுனால செல்வம் இல்லாம எத்தனை விஷயத்தை ஒரு மனுஷன் திரட்டுவான். பதவி, புகழ், அதிகாரம், அந்தஸ்து, இப்படியான எத்தனை விஷயங்கள் ஒரு மனுஷன் திரட்டி கொண்டிருப்பான். இதெல்லாம் உனக்கு மக்காவுடைய தலைவனா இருக்கலாம்டா, ஊருக்கு முக்கிய பிரமுகனா இருக்கலாம், உன் குலத்துக்கு நீ ஒரு தலைவனா இருக்கலாம், உன் சொல்ல எல்லாரும் கேட்கிறவனா இருக்கலாம். இதெல்லாம் அங்க உதவாது. உன்னுடைய காசும் அங்க உதவ போறது இல்ல, உன்னுடைய பதவி, மற்ற சம்பாத்தியங்கள் நீ சம்பாரிச்சது அவனுக்கு உதவலைன்னு சொல்லிவிட்டு மேல நல்லா தொடர்றான். சயஸ்லா, இவன் கருகுவான், நாரன் நெருப்பில் கருகுவான்.
ராத்தலகபின் கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பிலே இவன் எரிவான். கருகுவான் எரிவான்னு சொல்றான்ல. அப்ப இது என்ன சொல்ல வரான்னு விளங்கி போச்சு. இப்ப அதாவது அழிந்து விட்டான்னு சொல்லிவிட்டு நாசமா போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் காசு பணம் காப்பாத்தான்னு சொல்லிட்டு என்ன ரிசல்ட்னு அல்லாவே சொல்லிவிடுறான். நான் என்ன சொல்லிட்டு வரேன் விளங்குதாப்பா? இதுதான் சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு வர்றேன்? உதவாதுன்னு என்ன அர்த்தம் விளங்குதா உனக்கு? எஸ்லானாரன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா நரகத்துல எரிஞ்சு சாம்பலாவான் பாவன், அதைத்தான் சொல்ல வர்றேன். இங்க உள்ளது பேசலன்ட்டான்ல. தெளிவா இந்த வசனத்துடைய அமைப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவன் மாத்திரம் எரிய மாட்டான், வம்ராத்துஹு, அவன் பொண்டாட்டியும் நெருப்புல கரைக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச தப்பு என்னன்னா ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கிறவ இவ அப்படின்னு வருது. உடனே விறகு சுமக்கிறோன்னு ஒரு கதை, அதுக்கு ஒரு கதை. காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வருவாளாம், அதை வித்து வித்து திம்பாலாம். அந்த ஒரு நாள் இந்த விறகு மூட்டை கீழே விழுந்து அந்த ஒரு சுருக்கு மாட்டி செத்து போயிட்டாலும் கதை கிஸ்ஸாது இட்டு கட்டப்பட்டது. காசு பணக்காரன் எல்லாம் சொல்லிவிட்டான். பணக்காரன் முன்னாடி விறகு தூக்கம் சுமக்கிறாவ. முதல்ல என்ன வருதுன்னு கேட்டா விஷயம் பச உள்ளவன் வந்துருச்சு. பச உள்ளவன் பொண்டாட்டின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு விறகு வெட்டி பொழைச்சான்னு இப்படி சொல்ல முடியும்? ஹம்மாலத்துல் ஹத்தப்னு வருது, விறகு சுமக்கக்கூடியவள்னு சொல்லி. விறகு சுமக்கிறவள்னா அரபுல விறகு சுமக்கிறவள்ங்கிறதுக்கு விறகு சுமக்கிற அர்த்தம் இருக்கிறது, வேற ஒரு அர்த்தம் இருக்கிறது, இலக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த கோல் மூட்டுவான்ல, கோல் மூட்டுறவனுக்கு இந்த மாதிரி ஆட்களை உசுப்பி விடுற வேலை செய்யறான்ல, சும்மா கிளப்பி விட்டு வந்துருது, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வைக்கிற வேலை. இந்த வேலை செய்யறவனுக்கு பேரை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விறகு சுமக்கிறவன். விறகு சுமக்கிறதுனா நல்ல பத்தி எரிகிற நெருப்புல கொண்டு விறகு கொண்டு சுமந்து கொட்டினா நல்லா பத்தி எரியும்ல. லேசா வெறி இருக்கிறவனை எல்லாம் போய் தேடி பிடிச்சி நம்ம காலத்துல செய்வோம், பெட்ரோல் ஊத்துறாமோ, பெட்ரோல் ஊத்துறான், மண்ணெண்ணெய் ஊத்துறாமோ. அது ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல மேலும் எரிகிறதுக்கு உதவியா இருக்கான் பாருங்களேன். அந்த காரியத்தை சொல்வது ஹம்மாலத்துல் ஹத்தப் அரபில. ஏன்னா ஏற்கனவே புகஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கங்கா இருக்குது, நீ வேற விறக வச்சு எரிச்சு விடணுமா? ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க, வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நீ வேற ஏன்டா பெட்ரோல் ஊத்துறேன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த பெட்ரோல் ஊத்துறது நவீனத்துல சொல்ற மாதிரி அந்த காலத்துல நெருப்பை வளர்க்கறதுக்கு துணை செய்யற ஒரு காரியத்தை சொல்றாங்க விறகு சுமக்கிறவன். அதாவது ஆட்களை உசுப்பி விடுற இதே வேலை வீடா போவா. கேட்காதீங்க, என் பிள்ளைதான் அவன், கேட்டுப்படாதீங்க, மகா மோசமானவன், அவன் முன்னாடி போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வீடு வீடா போய் என்ன செய்வா? சுமக்கிறான்னு அர்த்தம். வீடு வீடா போய் அதை போட்டு கொடுக்கிற வேலையை செய்வா. இன்னும் சொன்னா நீங்க பார்க்கணும், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கலாம் வர, அல்லாஹ்வுடைய கலாம் வர. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அனுமதித்திருக்கிற ஒரு செயலை அவனை கிரிட்டிசைஸ் விமர்சனம் பண்ணி சொல்ல மாட்டான். இப்ப விறகு சுமக்கிற கேவலமா? அது ஒரு பெரிய பாவமா? ஒருத்தர் விறகு சுமந்து சம்பாதிக்கிறார்னு சொன்னா விறகு சுமக்கிறான் அப்படின்னு ஒரு இஸ்லாத்துல சொல்ல இயலுமா? நீங்க நாட்டுல சொல்லுவீங்க, பணக்காரன் தான் நீங்க சொல்லுவீங்க, உங்களுடைய அறியாமையில நீங்க வேண்டாம் சொல்லுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? யாசகம் கட்டு ஒருத்தர் வர்றார், என்ன சொல்றாங்க? நீ விறகை சுமந்து சென்று அதை விற்று அதை தின்பது இருக்கிறத அதுதான் சம்பாத்தியத்தில் சிறந்த சம்பாத்தியங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறகு சுமக்கிறத புகழ்ந்து சொன்ன ஹதீஸ் புகாரியில 1471 2373 பார்க்கலாம். அப்ப விறகு சுமத்தல் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்தில் விமர்சனத்துக்கு ஒரு பழித்து சொல்ற இடத்துல பயன்படுத்துற வார்த்தையா? பழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அது பழிப்புக்கு உரிய செயலா இருக்கணும்ல. இவரை நான் திட்டுற மாதிரி குறை சொல்றேன், இவர் நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாரு, இது திட்டுறதா? பிரியாணி சாப்பிடுவாருன்னா இது திட்டுறதுக்கு என்னடா இருக்கு? திட்டுற மாதிரி செய்தி தானே சொல்லணும். இவர் சூதாடுவார்னு சொன்னா திட்டுறேன்னு சொல்லலாம், ஆள் ஏமாத்துவார்னா திட்டுறேன்னு சொல்லலாம். என்ன செய்ய நல்ல புது சட்டையா டெய்லி ஒரு சட்டை போடுவாரு, ஆமா அதுக்கு அருகில் என்ன குறை இருக்கு? டெய்லி சட்டை போட்டா என்ன கேட்பமா இல்லையா? அப்ப குறை சொல்வது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? ஸ்டார்டிங்க கடும் கோவத்து தப்பத்துன்னு ஆரம்பிக்குது, அழிஞ்சு உருப்படாம நாசமா போங்கடான்னு வருது. இப்ப நாசமா போங்கன்னு திட்டிக்கிட்டு வர்ற நேரத்துல விறகு சுமக்கிறவங்கிற ஒரு திட்டா? விறகு யாரு சுமக்கல? விறகு சுமக்கிற ஒரு கேவலமா? அது ஒரு பாவமா? அது அவமானத்துக்குரிய செயலா? இஸ்லாத்துல அது உண்டா? வேற இந்த மாதிரி குலத்தி தொழில் அடிப்படையில் சாதிய வர்ணத்தை பிரிச்சு வச்சுக்கிறாங்களே, அவங்களுக்கு அது சரியா இருக்கலாம். நமக்கு அது இஸ்லாத்துல உண்டுமா? செய்கிற தொழிலை வச்சு ஒருத்தன் சிறந்தவன் ஆக முடியும்? அப்ப விறகு சுமக்கிறவள் என்பது அந்த மேற்று கிடையாது. இவன் விறகு சுமக்கிற அளவுல வறுமையா இருந்ததும் கிடையாது. இவன் நல்ல பறக்கத்தால காசை கொடுத்து வச்சிருந்தா அவன் புருஷனுக்கு அவன் காசு உதவலன்னு சொல்ற அளவுக்கு, இவன் சம்பாதிச்ச காசும் இவன் சம்பாதிச்சது இவனுக்கு உதவாது என்று சொல்ற அளவுக்கு நிறைய பறக்கத்தா இவன் செல்வங்கள் குவிந்து இருந்தது. இவன் பொண்டாட்டி போய் விறகு பொறுக்கி வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது.
விறகு பொறுக்கிறவன். சரி, விறகு பொறுக்கணுக்காக வேண்டி நரகத்துல போவான்னு சொல்லணுமா? அவன் பொண்டாட்டியும் போவா. ஏன்னு கேட்டா விறகு சுமக்கிற வேண்டாம், என்ன விறகு சுமந்த நரகமா? விறகு வேற விறகு சுமந்தா தான் நரகம். என்ன விறகு? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நெருப்பை மூட்டுவதற்கு உதவுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதுல 4 விறகு போட்டு அதிகமாக்குறது. அப்ப எதிர்ப்பு என்ற நெருப்பை மூட்டுவதற்கு விறகு சுமக்கிறாள் அர்த்தம். எதிர்ப்பு என்ற நெருப்பை மூட்டுவதற்கு உள்ள நெருப்பு எது? விறகு எது? பொய்கள், வதந்திகள், தப்பு பிரச்சாரங்கள், அதான் இங்க. அப்ப விறகு சுமக்கிறத கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, பெருமானா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இவ என்ன செஞ்சாலாம், விறகு சுமக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வறுமையை சுட்டிக்காட்டி கிண்டல் பண்றதுக்காக வேண்டி அவ வேணும்னு வறுமை விறகு சுமக்குவாளுங்கிட்டு ஒரு தப்சீர் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்னு கஸீர் மாதிரி தப்சீர்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் வறுமையா இருந்தாங்க. அப்ப ஊர்ல பெரிய அவ்வளவு கூட பணக்காரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த கட்டத்துல எல்லாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் துஹாவுல சொல்றானா இல்லையா? வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் சொல்றான், வஜதக யதீமன், அல்லாஹ் உன்னை யதீமாக கண்டு ஃபஆவா, உன்னை அரவணைத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உன்னை அனாதையாக கண்டு அரவணைத்தான். வஜதக லால்லன் ஃபஹதா, வழி தெரியாதவராக இருந்த உனக்கு வழிகாட்டினான். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீ வறுமை உள்ளவனாக இருக்கிறதை பார்த்து உன்னை பணக்காரன் ஆக்கினேங்கிற அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் பெரிய பணக்காரர், அபூ லஹபை விட பணக்காரர், ஊர்லயே பெரிய பணக்காரர். ஹதீஜா தான் ஊர்ல பெரிய பணக்கார அம்மா. அவங்களை கல்யாணம் பண்ணது மூலமாகவும் இவங்க அந்த தொழிலை டெவலப் பண்ணது மூலமாகவும் இந்த பிரச்சாரம் நடக்கிற அந்த கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை வாய்ப்பட்டவர்களாக இருக்கல. அவங்கள கிண்டல் பண்ற ரசூலுல்லாஹ் விறகு வெட்டுவாங்க, அதை கிண்டல் பண்றதுக்கு இந்த பொம்பளையும் வேணும்னு செஞ்சுலாம் எழுதி வைக்கிறாங்க தப்சீர்ல. இதெல்லாம் கட்டுக்கு, இதெல்லாம் ஆதாரமற்றது, அல்லாஹ்வுடைய வசனத்தோட மோதக்கூடிய கருத்துக்கள் எந்த தப்சீர்ல இருந்தாலும் சரி. அவங்க ரசூலுல்லாஹ்வும் வறுமையில் இருந்தது கிடையாது, அந்த அபூ லஹபும் வறுமையில் இருந்தது கிடையாது, அவன் பொண்டாட்டியும் வறுமையில் இருந்தது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது கஞ்சம், அதுக்காக விறகு சுமக்குவா. வீட்டுல எவ்வளவு காசு இருந்தாலும் விறகு சுமந்து சம்பாதிப்பா, கஞ்சம். அதுதான் இல்ல அங்க சொல்றான். வீட்டுல அதிகமான காசு இருந்தா கூட போய் உழைக்கிறது தப்பா? மார்க்கத்துல நீ உன் பாசையில மனுஷனுக்கு தப்பா இருக்கலாம், என்கிட்ட கோடி கோடியா இருக்குது, மேலும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது தப்பா? திருடுறதா, கொள்ளடிக்கிறா, விறகு தானே வைக்கிறா? இது என்ன விமர்சிச்சு சொல்றதுக்கு ஒரு மேட்டரான்னு யோசிச்சு பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, உசுப்பி விட்டவள் அர்த்தம். ஹம்மாலத்துல் ஹதப்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டவள், மக்களை கிளப்பி விட்டவள், எதிர்ப்பை அதிகப்படுத்துவதற்கு துணையாக நின்றவள். இதுதான் நரகத்துக்கு போற காரியம். அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. விறகு சுமக்கிறதுக்கு நேரடி அர்த்தம் செய்தோமையானால் இது திட்டுகிற தோரணையில் வர்றதுனால பொருந்த மாட்டேங்குது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தொழிலை பற்றி சொல்லும் போது பொருந்தும். ஒரு ஆளு வர்றாரு, என்ன தொழில்? விறகு வெட்டுறாரு. ஆர்டினரியா சொல்லலாம், விறகு வெட்டி விறகுன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஒரு ஆள் வர்றாருங்க, என்ன தொழில் பண்றாரு? விறகு வெட்டி வியாபாரம் பண்றாரு ஓன்னு சொல்லி நேரடி அர்த்தம் செஞ்சுக்கிறோம். பார்த்தா கார்ல இறங்குறாரு, 5 வரலையும் மோதிரம் போட்டிருக்காரு, மைனர் சீன் கிடக்குது, யாரு? அந்த விறகு வெட்டுறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ பொடி இருக்குன்னு அர்த்தம். அவனை பத்தி விறகு வெட்டுறான்னு சொன்னா இது வேற விறகு வெட்டுற குழி வெட்டுற வேலை, இது இவன் என்னமோ பண்றான் அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப யாரை பத்தி சொல்லுதுங்கிற வச்சுதான் அர்த்தம் செய்யணும். இந்த பொம்பளைக்கு விறகு வெட்டுறதுங்கிற விமர்சனம் பொருந்தவே பொருந்தாது. இவ வேற விறகு வெட்டினவா, இவ வணங்குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக விறகு சுமந்தவள், கொளுத்தி விட்டவன் அர்த்தம். அதனால ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலையும் முறுக்கேறிய கயிறு. இவளுக்கு அழிவு அர்த்தம். முறுக்கேறிய கயிறை கொண்டு கருத்து என்ன? கழுத்துல சுருக்குடா உனக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? மதரசாக்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்துருவாங்க, கூட உள்ள சொல்லுவாங்க, இன்னைக்கு சுருக்கு தான் மாப்பிள்ளைக்கு. சுருக்குன்னா என்ன அர்த்தம்? அது தண்டனை அர்த்தம். சுருக்கு என்ற இந்த வார்த்தையை கழுத்துல சுருக்குங்கிறத தண்டனை தான் அர்த்தம் செய்கிறது. எல்லா மொழியிலையும் இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. இந்த பொம்பளுடைய கழுத்திலையும் சுருக்கு கயிறு இருக்கிறது. அதாவது புருஷ மாறிய இவளுக்கும் தண்டனை இருக்கிறது, புருஷ மாறிய இவள் நரகத்துக்கு போவாள். இதைத்தான் இந்த சூரா சொல்லுதே தவிர இந்த உலகத்தில் நடக்கிற மேற்ற சொல்லவே கிடையாது. அப்படி ஒரு பாரதூரமான விஷயம் உலகத்துல யாருக்கு நடக்காத ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்கு நடக்கவும் கிடையாது. அபூ லஹபுக்கும் அவனுடைய பொண்டாட்டிக்கும் யாரும் நடக்காத விதத்துல ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு என்ன மாதிரி நடந்துச்சாண்டா இல்லை, எல்லாரும் தேவரமா செத்தாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் செத்த மாதிரி அவங்களும் செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த பொம்பளையை பொறுத்த வரைக்கும் இவளும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரி தான். இந்த பொம்பளையை பொறுத்த வரைக்கும் யார் இந்த பொம்பளை? நம்ம அபூ சுஃபியான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அபூ சுஃபியான் யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கலீஃபா, 5வது கலீஃபா அலியோட சண்டைக்கு போயிட்டு இருந்தாரு முஆவியா.
அவங்க தகப்பனார் யாரு? வந்து அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகளை தான் ரசூலுல்லாஹ் கட்டியிருந்தாங்க. மச்சான் அவரு அபூ சுஃபியானை வந்து கட்டியிருந்தனால என்ன வச்சு மச்சான் ஆயிடுறாங்க. அபூ சுஃபியானுடைய பாப்பா வந்து ஹர்பு. அபூ சுஃபியானுடைய தகப்பனார் பேர் ஹர்பு. அந்த ஹர்புடைய மகனா அந்த பொம்பளை. அபூ சுஃபியானுடைய அபூ சுஃபியானுக்கு சிஸ்டர் ஆயிரம். அபூ சுஃபியான்ங்கிற அந்த சஹாபி இருக்கிறாங்களே, அவங்களுடைய சகோதரி ஒரே கோத்திரம், எல்லாம் அந்த குறைஷ் குலத்தில் உள்ளவங்க தான். அபூ சுஃபியான், முஆவியா எல்லாருமே அந்த குறைஷிங்கிற உட்பிரிவுல சேர்றாங்க. அப்ப இந்த பொம்பளை அந்த குலத்துல சேர்ந்தவ தான். அப்ப குலத்துல கல்யாணம் பண்ணுவான், எதாச்சும் விளங்கிடலாம்ல. அந்த காலத்துல குலம் தாண்டிலாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அபூலஹபு ஒருத்தர் கல்யாணம் பண்றான்னு சொன்னால அவங்க கோத்திரத்தெல்லாம் பண்ணி சிலந்தாலும் உடைச்சு காட்டுச்சு. அபூலஹபு அந்த ஜாதி இதெல்லாம் கடைபிடிக்கிற உயர்ந்த ஜாதியில பிறந்தவன், அவன் ஜாதியை தாண்டி போய் கல்யாணம் பண்ணியிருப்பான். அப்ப இந்த பொம்பளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய ரத்த பந்தத்தில் உள்ள ஒரு பொம்பளை. புருஷன் அந்த மாதிரியான ஒரு புருஷன், அந்த ரத்த பந்தத்தில் உள்ளவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது இது இந்த சம்பவம். இதுல என்ன முன்னறிவிப்பு, என்ன அதான் முக்கியம். இதுல முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இதுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அவன் பொண்டாட்டி இஸ்லாத்துக்கு வரமாட்டான். நரகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2 பேர் நரகத்துக்கு போவார்கள் சொல்லிவிட்டான். ஒண்ணு தப்பிக்கவே இயலாதுன்னு சொன்னாலே பர்மனன்ட் நரகம் ஆயிடுச்சு. நரகத்துக்கு நம்மளோட கூட எல்லாம் காப்பாத்தணும் போட்டாலும் ஈமான் தான் கொஞ்ச நாள்ல வெளியே அதில் ஏற்றிடுவானா இல்லையா? இவங்களுக்கு அப்படியா? மாகனானுதான், மாகனானு எனக்கு காப்பாற்றவே இயலாது. அப்ப நிரந்தரம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னையே பிரச்சாரம் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்றாங்க, தன்னுடைய பெரிய தகப்பனாரை பத்தி சொல்றாங்க, இவன் வந்து என் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் அர்த்தம். இதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்னுடைய பெரிய தகப்பனாரா இருக்கிற அந்த அபூ லஹப் ஒரு காலும் என் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நரகத்துக்கு தான் செல்லுவான். அவன் பொண்டாட்டி இருக்கிறாள் எங்க சின்னம்மா பெரியம்மா, அந்த பொம்பளையும் ஒரு காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டான், எனக்கு பின்னாடி வரமாட்டா. 2 பேரும் போய் சேர்ற இடம் நரகம் தான். அதுல நிரந்தரமா கிடப்பாங்க. யாருக்கு அப்ப தூக்கு கயிறுனால பெரிய தண்டனை, அது மாதிரியான ஒரு அமைப்புல இவங்க மாட்டிக்கிடுவாங்க என்று இதுக்கு அர்த்தம். இப்ப அபூ லஹப் இருக்கான்ல, அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய எதிரி, லேசப்பட்ட எதிரி இல்ல. இஸ்லாத்தை பொய்யாக்குறதுக்காக அவன் என்ன செஞ்சிருக்கலாம், இஸ்லாம் பொய்ன்னு காட்டுறதுக்காக வேண்டி எத்தனை முனாபிக் செஞ்சான்ல, வந்துகிட்டு முகமது அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்லி இருந்தான்னு வைங்க, பொய்யா போயிடும். என்ன முகமது என்ன வரமாட்டாண்டி வந்துட்டான்ல. அபூ லஹபும் அவன் பொண்டாட்டி வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கலிமா சொன்னாங்கன்னு வைங்க, நடிக்கிறதுக்கு ரசூல் இவந்தால கவுத்தணும். இவர் பொய்ங்கிறத நம்ம வந்து நிரூபிச்சு காட்டணும். எப்படி நிரூபிக்கிறது? வேற வேற வெளியில உள்ள ஆதாரங்களை வச்சு நிரூபிக்கிறதை விட அவர் கையை வச்சு அவர் கண்ணை குத்துவோம். இப்ப அவர் கைங்கிறது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. அவர் எந்த ஆயுதம் தூக்கி போடுறாரோ அதையே புடுங்கி திருப்பி நம்ம அடிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம் 2 பேரும்? முகமதே தெரியாம பண்ணிவிட்டோம், நாங்க திருந்திட்டோம், நாங்களும் உன்னை ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகம் நடிப்பதற்காக வேண்டி ஊர்ல எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடிப்பதற்காக சேர்ந்து இருந்தாலும் நீ நாடகம் நடிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாது, எடுபடாது மக்கள்கிட்ட. முகமது வா வரமாட்டாண்டியில் வந்துட்டான்ல, இப்ப வரமாட்டாண்டியில் இஸ்லாத்துக்கு அப்படி நரகவாசி சாவான்னு சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் பேச விடக்கூடாது. அபூ லஹப் பொண்டாட்டி பேசாம உன காத்துக்க வேண்டியதான், மத்தவனை பேச விட்டுற வேண்டியது. அபூ ஜஹல் எல்லாம் வந்து பேசுவாங்க, என்ன ஆச்சு வந்துட்டான்ல, அல்லாட்ட இருந்து வந்துச்சு இல்லப்பா, அல்லாட்ட இருந்து வந்தது பொய்யா போச்சுலப்பா. இப்ப அல்லாட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்ற, அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு சொல்ற, அவன் பொண்டாட்டி இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு சொல்ற, வந்துட்டாங்க 2 பேரும். அப்ப நீ சொன்னது பொய், இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு ஆகி போச்சு. நீ தான் சொல்லி இருக்கிற, அல்லாஹ் சொன்னா மாறக்கூடாது, நீ தான் விட்டு அடிச்சிருக்கிற, நீ அடிச்சதுனால மாறி போச்சு. நீ நான் சொன்ன நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்ல, நீ சொல்றது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்ல, எல்லாம் உன் சுய கற்பனை ஆக்கி போடலாமே. இதுக்காக வேண்டியாச்சு நடிக்கணும்னு நினைக்கலைங்க. எதிர்க்கிறதுக்கு எத்தனை சூழ்ச்சி செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சியும் செஞ்சவன் மூளையில இப்படி ஒண்ணு படலையே. இவ்வளவு சூழ்ச்சி பண்ணவனுக்கு இது மாதிரி இவனை வந்து இந்த ஆள் கவுத்துறதுக்காக வேண்டிய போய் சேர்றான்னு 4 பேர் ஐடியா கொடுப்பானு இல்லையா? அவங்க லேசப்பட்ட ஆளுகளா? எதிர்க்கிறதுக்கு அவ்வளவு வேலையும் செஞ்சாங்க. அப்ப கவுத்துறதுக்காக வேண்டியாவது 2 பேரை அனுப்பிவிட்டு நீ இஸ்லாத்துல சேர மாட்டேன்னு அல்லாஹ் பேர்ல சொல்லியிருக்கிறார், அவரா சொல்லல. இது அல்லாஹ்ட்ட இருந்து அந்த செய்தவருக்கு வந்தா சொல்றார். அல்லாஹ்ட்ட இருந்து பொய்யா இருக்காது, பொய்யின் போய் நிரூபிப்பார். நீ இஸ்லாத்துல சேர்றதா நடிச்சு என்ன பண்ணு, முனாபிக்கு நடிச்சாங்க எத்தனை பேர் மதீனாவுக்கு நடிக்கத்தானே செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடிஞ்சு, ஊர் உலகத்துல பள்ளியாசல தடுக்கவும் முடிஞ்சு,
இஸ்லாத்திற்கு நடிச்சிட்டு போயிடலாம். அப்ப இந்த அபூ லஹப் வந்து கடைசி வரைக்கும் வராமே போயிட்டானுங்க. வராமே இவர் இந்த சொன்ன இவர் எதிர்க்கிறதுக்காக கூட அதை பொய்யாக்குறது கூட வந்து அதை ஏமாத்திருக்க முடியும், இஸ்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிருக்க முடியும். அப்ப அவனுக்கு அந்த எண்ணம் வரல, அந்த சமுதாயத்துக்கு வரல. அந்த மாதிரி அல்லாஹ் அப்படி கல்ப பெரட்டி நான் சொன்னதான் நடக்கும், இதுக்கு எதிராக உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் வந்து இஸ்லாத்துக்கு வராமலேயே அவனும் பொண்டாட்டி மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா, இத வந்து ஒரு பாதிரியார் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பழைய கதையெல்லாம் இல்ல, 1000 வருஷத்துக்கு முந்தினது இல்ல, ஒரு பாதிரியார் இந்த சூறா படிக்கிறாரு, கிறிஸ்தவ பாதிரியாரு பார்த்து வியந்து போயிட்டாரு. என்னடா இது அபூ லஹப் யாரு எல்லாம் விசாரிக்கிறார். பெரிய தகப்பனாரு, ஆமா இது அவர் இஸ்லாத்துல சேர்ற நடிச்சு அவன் ஈஸியா வந்து அவர் பொய்யாக்கி இருக்கலாமே, ஏன் பண்ணல, எதிர்ப்பு இவ்வளவு வேலை பண்ணிருக்கிறானே. அப்ப இது வந்து சொன்னபடி இது ஒருத்தன் முதல் டிக்ளேர் பண்ண ஏழுமா நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாட்டி நான் அல்லாஹ்வுடைய தூதர் வச்சு உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, இவர் வந்துகிட்டு ஒரு காபிரா சாவார் நான் சொல்ல முடியுமா? எனக்கு சொன்னா என்ன அல்லாஹ்வுடைய பேர்ல சொன்னா நடந்தாகும்லங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இறை தூதரா இல்லாத ஒரு ஆளால் இப்படி சொல்ல இயலாது. முதல்ல வாழுகிற ஒரு மனுஷனை குறிப்பிட்டு ஜெனரலா சொல்லலாம், நைலான் சாக்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி சில விஷயங்கள் 6 மாசத்துல ஊரே செழிப்பா வரும்னு விட்டு அடிக்கலாம். நான் அந்த செழிப்பை சொல்லல அந்த செழிப்பை சொன்னேன் ஏதாவது ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை குறிப்பிட்டு நீ இப்படித்தான் உனக்கு முடிவு அப்படின்னு சொல்வதா இருந்தால் முதல்ல இது இந்த டேஞ்சரான வேலையை அவன் எடுக்கவே மாட்டான். தனி நபரை பத்தி சொல்லி மாட்டிக்கிற கூடாது, இது பெரிய விஷயம். அது வந்து கோவத்துல நான் சொல்லுவேன், என்ன ஏதாவது செஞ்சா திட்டுவோம் உங்களை, ஒரு பட மாட்டடான்னு சொல்லுவேன், அது பத்துவா நடக்காம போயிடலாம். இப்படித்தான் எனக்கு அல்லாவிடத்தில் செய்தி வருது என்று சொல்வதா இருந்தா இது எதுக்கு சொல்லணும், வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு நபரை பற்றி குறிப்பிட்டு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்றாங்க, அவங்க டிக்ளேர் பண்ற மாதிரியே நடக்குதுன்னு சொன்னா இது மனித, அவன் சொல்றான் பாதிரி இது மனித சொல்லி இல்ல. 2 வருஷம் வந்து ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிருக்காரு அவர். ஹஜ்ஜுக்கு போய் நிகழ்ச்சிகள்லாம் நான் ஏன் இஸ்லாத்துல வந்தேங்கிறத கூட இந்த சூறா வச்சுதான் நான் வந்தேன்னு விளக்கிறார். பெரிய தத்துவம்னு நினைக்கிறோம். இது ஒருத்தர் சம்பவம், இதெல்லாம் எதுக்கு குர்ஆன்ல இருக்குன்னு நம்ம நினைப்போம். தப்பதி அவ்வளவு இதுல என்ன வேட்டு இருக்கு நம்ம நினைப்போம். அவ்வளவு செத்தான், அது மாதிரி அவன் பொண்டாட்டி செத்தான், ஒண்ணுமில்ல உருப்படல நடந்து போயிட்டாங்க, இதுல என்ன இருக்கு? நம்ம பார்வையில பார்த்தா என்ன இருக்குன்னா ஒண்ணுமில்ல, ஒரு அறிவுரை இல்ல, தொழுவுங்கண்டு இல்ல, நோன்பு வைங்கண்டு இல்ல, பொய் சொல்லாதண்டு இல்ல, கோல் சொல்லாதண்டு இல்ல, மர்மையை பத்தி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஒரு மனுஷனை பத்தின ஒரு செய்தியில் என்ன இருக்கு நீங்க நினைப்பீங்க? ஒரு வார்த்தை வேஸ்ட் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம்ல அவன் அர்த்தத்தோட அங்க ஆப்பு வச்சிருக்கான். இது ஏன் வேதம் காட்டுறதுக்காக வேண்டி இந்த சூரா வந்து ஒருவன் சிந்திக்க வேண்டிய விஷயத்தில் சிந்தித்தால் அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வரும். இந்த வியாக்கியானங்களை சிந்திச்சா கொண்டு வராது. இவங்க தான் உலகத்தில் ஒன்று சொல்லி பிடித்தாங்களே. தப்பத்தியதாவுக்கு பாதிரியார் எப்படி சிந்திக்கிறான், இது இஸ்லாத்தில் சேர மாட்டான் என்பதைத்தான் இது சொல்கிறதே தவிர இவன் வறுமையா போயிருவான், இவன் வந்து சோத்துக்கு இல்லாம சாவுவான்னு சொல்லல, அதை சொல்லவில்லை இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் சொல்வது அவர் இஸ்லாத்தில் நரகத்தில் நுழைவான்கிற பாதிரியார் பார்க்கிறார். இந்த வியாக்கியானங்களும் கடாசிட்டார், அவர் நேரடியா பார்க்கிறார். இதை வந்து எவனும் சொல்லல, அல்லாஹ்ட்டேந்து வராத வகையில ஒரு மனிதனால் இதை வந்து இப்படி அறுதிட்டு சொல்லி அப்படி நடக்குமான்னா இறை தூதரா இருந்தா தான் நடந்திருக்கும். எனக்கு இறை தூதரை நம்புவதற்கு இது ஒண்ணு எனக்கு போதும், குர்ஆன் இறைவேதம் என்று நம்புவதற்கு இது ஒண்ணு போதும். பேர் மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, அந்த பாதிரியார் பேர் முந்தின ஒண்ணு நிகழ்ச்சியில பேரை கூட சொல்லியிருந்தேன், குறிப்புல உள்ள நினைவுல வரமாட்டேங்குது. அப்ப அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு, 2 சொல்லியிருக்காரு சேர்த்து. ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த சூறாவை வந்து தொழுகையில ஓதக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, சில ஆளுக்கு பிரச்சனை பண்றாங்க. ஏன்னு கேட்டா அது அபூ லஹப் அவங்க பெரிய வாப்பா, அவங்க நாசமா போவான்னு ஓதுறதை கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனசு புண்படும். அதனால அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருக்கிறதுனால இதை வந்து ஓதக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் ஃபிக்ஹ் நூல்கள் எழுதி வச்சுக்கிறாங்க இந்த சூறா ஓதக்கூடாதுன்னு சொல்லி, பயான்கள்ல சொல்றாங்க. இது சரியான்னு கேட்டா சரி இல்லை. இஸ்லாத்துல இந்த ரிலேஷன்ஷிப் இந்த சொந்தத்துக்குலாம் எந்த மரியாதையும் கிடையாது, கொள்கை தான் சொந்தமே தவிர அவன் ரசூலுல்லாஹ்வை வந்து நாசமா போட்டு சொன்னானே அது உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதைத்தான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி உருப்படாம போ காலமெல்லாம் அழிஞ்சு போன்னு சொல்லி இருக்கிறான ஒருத்தன் கோபம் வராம ஒரு ரத்தம் தானே ரத்தத்தை பேசுறான். இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் முதல் உண்டா? கொள்கை அடிப்படையிலான ரிலேஷன்ஷிப்பை தவிர வேற எல்லா உறவுகளையும் இஸ்லாம் வந்து தடுக்குது. நூஹ் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, என் மௌனாச்சேன்னு ஒரு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாரு, மூழ்கடிக்கப்படும் பொழுது இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல, பேசாதேன்றான். பேசக்கூடாது, உனக்கு பிறந்தா உன் குடும்பமா, உன் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் உன் குடும்பம்னு சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால இந்த சூறா ஓதக்கூடாது என்றெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில தவறான ஒரு ஆதாரமற்ற சில செய்திகள் அதுக்கு இருக்கின்றன, அதையும் சொல்லிட்டா நீங்க விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
அதாவது அபூலஹபுடைய மகள், அவங்க பேர் தர்ரா. அபூலஹப் அவனுடைய மகள் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பேர் தர்ராங்கிறது. இந்த தர்ராங்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூலஹபும் கொண்டாடினா அப்படி போனாங்களே தவிர அபூலஹபுடைய மகள் என்னவாயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தர்ராங்கிறவங்க ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்தாங்க. சும்மா கடைசி கட்டத்தில் இஸ்லாம் ஓங்கின பிறகு ஏத்துக்கல இந்த அம்மா. அவனுக்கு பிறந்து இருந்தும் கூட இந்த அம்மாவுக்கு அபூலஹபுடைய மகளுக்கு தெரியுது, நம்ம அண்ணன் சொல்ற கருத்து, அண்ணன் தானே பெரியப்பா மகன் சின்னப்பா மகன் தான், நம்ம அண்ணன் சொல்ற கருத்து கரெக்ட் தான், அதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாம ஹிஜ்ரத்தும் செய்து அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. ஊர்ல எதிர்ப்பெல்லாம் தாங்கி இருக்கவே முடியாத நிலையில இஸ்லாத்தை காப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. வந்த உடனே அப்ப எல்லாரும் என்ன வைக்கிறாங்கன்னா, உங்க பாப்பா தானே இந்த மாதிரி அல்லாவே திட்டுறான், நீ அவங்க பிள்ளையா அபூலஹப் பிள்ளையா, நீ உன்னை தான் வாருவார்னு வாடுறான் அல்ல அப்படின்னு சொல்ல ஆளுக்கு அவங்களை விமர்சனம் பண்றாங்களாம். ஒரு செய்தி விமர்சனம் பண்ணணும். அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் என்ன இப்படி கேட்கறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறேன், உங்க அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டாராம்னு சொல்லி என்ன கேட்கறாங்க, ரொம்ப சங்கடமா இருக்குது, மன வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா முறையிட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களா, அப்படி தொழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு தொழுகை முடிஞ்ச உடனே லொஹர் தொழுதாங்களாம். தொழுதுன மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த உடனே மெம்பர்ல ஏறின மக்கள்லாம் வந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தொழுது விட்டு மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா விஷயம் பயான் செய்தி சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். செய்தி சொல்ல போறாங்க சொல்ல மாட்டாங்க, சலாம் கொடுத்து நேர் மேல உட்காந்துருவாங்க. அவங்க சொன்ன போனவங்க எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசம்பிள் ஆயிருவாங்க. பிந்தி வந்தவங்க ஒரு ரகாத்து பிந்தி ரெண்டு ரகாத்து பிந்தி வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, முடிச்சு கரெக்டா அசம்பிள் ஆயிருவாங்க. அசம்பிள் ஆன உடனே, மக்களே என்னுடைய உறவினர்கள் விஷயத்திலே நீங்கள் என்னை தொல்லைப்படுத்துகிறீர்களா, என் ரத்த சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் தொல்லைப்படுத்துகிறீர்களா, இப்படிலாம் செய்யாதீங்க, நான் அதை விரும்பல, என்னை மனவேதனைப்படுத்தாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தி தபுரானியுடைய கபீர் மூஜமுல் கபீர்ங்கிற நூல்ல 24வது வால்யூம்ல 259வது பக்கத்துல 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வால்யூம் 24 பக்கம் 259, ஹதீஸ் நம்பர் 660, அந்த வால்யூம்ல 660 அந்த மாதிரி இடம் பெற்றிருக்குது. இந்த செய்தியை வைத்துக்கொண்டு இந்த அபூலஹபை பற்றி விமர்சனம் பண்ணியது அந்த அம்மாவையும் பாதிச்சிருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலையும் பாதிச்சிருக்கு, மனசங்கடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இதில் இருந்துதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆளு அப்துர் ரஹ்மான் பின் பஷீர், அப்துல் பஷீருடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்பவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் அபு ஹாத்தம் ராசி அவர்கள் அல் ஜர்ஹு தாதீல்ங்கிற நூல்ல சொல்றாங்க, முன்கருல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் நிராகரிக்கப்படுற தகுதியில உள்ள ஹதீஸுகள் விட்டு அடிப்பார், நிறைய சேர்த்து கையில மடியில போட்டு சொல்லக்கூடியவர் இவர் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, எர்வி அனிபுன் இஸ்ஹாக், இப்னு இஸ்ஹாக் என்பவர் சொன்னதாக அவர் சொல்வார், கைர ஹதீஸின் முன்கரின், ஏராளம் ஒரு ஹதீஸ் இல்ல, நிறைய நிராகரிக்கிற ஹதீஸ்ல விட்டு அடிச்சிருக்கிறாரு, இப்னு இஸ்ஹாக் சொன்னதா தான் சொல்லுவார் என்று அவர் சொல்றாரு. இதெல்லாம் இப்னு இஸ்ஹாக் தான் வருது. இந்த தபரானியுடைய கபீர்ல யார் சொல்றாருன்னு பார்த்தா, ஹத்தஸனி அபி ஹத்தஸனா அப்துர் ரஹ்மான் இப்னு பஷீர் அன் முஹம்மது இப்னு இஸ்ஹாக், முஹம்மது இப்னு இஸ்ஹாக் சொன்னதாகத்தான் இவர் சொல்றாரு. இவருடைய வேலையை என்னன்னு கேட்டா, முகமது இப்னு இஸ்ஹாக் ஒரு ஆள் சொன்னதாக ஒட்டு இவரை அடிப்பாரு, பேரை பயன்படுத்திக்கிறாரு, இவர் கையில மடியில போட்டு விட்டு அடிப்பாரு. அப்ப இப்படி ஒரு ஆள் வழியாக வருகிற ஒரு செய்திய கையில மடியில போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ற ஒரு ஆளு எப்படி நம்ம ஏத்துக்கிற முடியும்? அப்படிங்கறனால அந்த செய்தி சரியில்லை. அதனையும் இனம் குலம் இதெல்லாம் ஒழிக்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அபூலஹபும் ஃபிரௌனும் ஒண்ணுதான் இஸ்லாத்துல. நாங்க ஆசரையே குர்ஆன், அப்ப ஆசர் ஓதலாமா? இப்ராஹிம் நபி அது மாதிரியான முக்கியமான ஆள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முக்கியமான ஒரு இறை தூதரோ அதே மாதிரி ஆசர் யாரு? அவர் பெரிய இறை தூதர். அப்ப இது இப்ராஹிம் அபிஹி ஆசர, இப்ராஹிம் ஆசருக்கு சொன்னாரு, நீங்க நரகத்துக்கு போவேன்னு சொன்னாரு, அது சொன்னாரு, இது சொன்னாரு, வரிசையா அவரை கண்டிச்சு எவ்வளவு சூறாக்கள் வருது. அப்ப அதெல்லாம் ஓதக்கூடாத குர்ஆன்ல? அப்ப இப்ராஹிம் நபியுடைய மனசு புண்படுற மாதிரி ஓதலாமான்னா அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. அது உண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாப்பாக பாவமன்னிப்பு கேட்டார் இப்ராஹிம் நபி, அல்லாஹ் பிடிச்சி வாங்கி விட்டான். எப்படி நீ பாவமன்னிப்பு கேட்ப? என்னுடைய எதிரின்னு தெரிஞ்ச பிறகு நீ உங்க பாப்பாக்கு பாவமன்னிப்பு கேட்பியா அப்படின்னு சொல்லி கண்டிச்ச உடனே யாரெல்லாம் தெரியாம செஞ்சு விலகிட்டாராம். பலம்மா தபையன் அன்னஹு அதுவும் இல்லாஹி தபர்ராமின்ஹு, தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்பது தெளிவான பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு எதிரி தான் இவர்கள்லாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, ஒரு இறை கொள்கை ஏற்றுக்கொள்ளன்னா அவனை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் அவனுக்கு எதிரி தான்.
அவனால் எதிரியாக டிக்ளேர் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் அவனை நம்பியவர்களுக்கு எதிரிதான். அவனுக்கு யார் எதிரியோ அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாரும் எதிரிதான். நான் எப்ப அல்லாவை ஏத்துக்கிட்டனோ அல்லாவுடைய எதிரி எனக்கு எதிரி தானே. அவர் யாரா இருந்தா எனக்கு என்னங்கிறான். அல்லாவுக்கு எதிரி ஆயிருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறத விட அல்லாவுக்கு எதிரிங்கிற சின்னதா போச்சு உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியவாப்பா என்பதை விட அல்லாவுக்கு எதிரி என்பது சின்ன விமர்சனமா உங்களுக்கு தெரியுதா? அப்படி பார்க்க அப்படி ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வரல. அப்படி ஒரு அடிப்படையில் அவங்க தம்முடைய வாழ்நாளில் நடந்து கொள்ளவே இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதே தபுரானியில இதே மாதிரியான கருத்து இன்னொரு இடத்துல வருது. மோஜமுல் கபீர் அதே தபுரானியில 24வது வால்யூம்ல தான் வருது. 257வது பக்கத்துல 2 பக்கத்துக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு முன்னாடி வருகிறது. ஹதீஸ் நம்பர் 660 இது 656 அதுல வருகிறது. இதுலயும் இதே செய்தி வருது. இதை சொல்ற ஆள் யாருன்னு கேட்டா இப்னு அபி ஹுசைன் ஒருத்தர் சொல்றாரு. இப்னு அபி ஹுசைன் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹுசைன் இவர் சொல்றாரு. இவர் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி தர்றாந்து ஒரு பொம்பளை இருந்துச்சு, அவங்க அபுலுடைய மகள், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டு பயான் பண்ணி இந்த மாதிரிலாம் என் குடும்பத்தை போட்டு பேசாதீப்பா வருத்தப்பட்டாங்கன்னு சொல்றாரு. இப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது சொல்றவர் சஹாபியா தானே இருக்கணும். இவர் தான் முத அறிவிப்பாளர். யாரு? இப்னு அபி ஹுசைன்ங்கிறவர். இவர் சஹாபியான சஹாபி இல்ல, தாபியின்லயும் ரொம்ப சின்ன தாபி. இவர் தாபியின்கள்லையும் மூத்த தாபியின்கள் இருப்பாங்களா அப்படி ஆளுக்கு கிடையாது. ரொம்ப 10 வயசு 15 வயசு பிள்ளையா இருக்கும்போது 2 சஹாபி பார்த்திருப்பார். இவர் 10-15 வயசா இருக்கக்கூடிய சின்ன வயசா இருக்கும் பொழுது 120 வயசு 100 வயசு சஹாபி யாராவது இருந்திருப்பாங்கல்ல, அப்படி பார்த்த ஒரு சின்ன கடைசியில் உள்ள தாபியின்ல உள்ளவர். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த சம்பவத்தை இவர் எப்படி அறிவிப்பாரு? ஒரு சஹாபி சொன்னார், சஹாபி சொன்னார் இவர் அறிவிக்கல, 2 சஹாபி இவர் சொல்ல வேண்டியிருக்கும். இவருக்கு ஒரு இளைஞர் மூத்த சஹாபி சொல்லி அவருக்கு ஒரு சஹாபி சொல்லி தான் அறிவிக்க முடியுமே தவிர அந்த மாதிரியா உள்ள ஒருத்தர் வழியாக இது அறிவிக்கப்படுறதுனால இந்த செய்தியும் ஏற்புடைய செய்தி இல்ல, இதுவும் சரியில்லைங்கிறது விளங்கிக்கணும். அடுத்தது இது கிடையாது, தொழுகையில ஓதலாம். இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய பெரிய ரெக்கார்டு இது. நான் கேட்கிறேன், தொழுகையில ஓதக்கூடாது குர்ஆன்ல இருக்கலாம். அப்ப குர்ஆன்ல வரிசையா ஓதி திரும்ப ஓதக்கூடாதா? அப்ப வரத்தனை தாண்டிடணுமா? அப்ப நம்ம ஒரு 4 சூறா ஓதுறோம், குலியாவில் காஃபிரூன்ல இருந்து ஓதிட்டு வர்றோம், இடையில இது வருது தாண்டி பாஞ்சிடணுமா ஓதணுமா? அவ ஓதுனது மனம் புண்படும், அதை ரெக்கார்ட்ல எடுத்துருவானா? அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மனம் புண்படுது என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு நிலைப்பாடு அல்லாஹ் எடுக்கிறதா இருந்தா தெரியாம நான் சொல்லிவிட்டேன், அதை நீக்கிருங்க, அந்த ஆயத்தை சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல. அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க, பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களே, அவ்வளவு சஹாபாக்கள் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணாங்களே, அதே ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அபூ லஹப் அந்த விரலை நீட்டி அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சாங்க இல்லையா, அதனால அந்த விரலை மட்டும் நரகம் தீண்டாது, அபூ லஹபுடைய விரலை மட்டும் நரகம் தீண்டாது என்று உலமாக்கள்லாம் பயான் பண்ணுவாங்க. அப்படி புகாரில் இருக்குது. அது மாதிரியான ஒரு கருத்து எதுல இருக்குது? புகாரில இருக்குது. புகாரில் இருக்கணும்னு ஆய்வு பண்ணுவது கிடையாது. புகாரில் எப்படி இருக்குது, யார் சொன்னதா இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருந்தா தான் ஏத்துக்கணும். புகாரில் இருக்கு, புகார்ல யாரு சொன்னதா இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? அதை பார்க்க மாட்டாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டா, பலம்மா மாத்த அபூ லஹப், அபூ லஹப் இறந்த பொழுது, அபூ லஹப் இறந்த பொழுது உரியஹு பாது அஹ்லிஹி, அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒருவர் கனவில் கண்டார். அபூ லஹப் இறந்துட்டாருங்க. இறந்த உடனே அபூ லஹபுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய கனவில் காட்டப்படுகிறது. என்ன காட்டப்படுதுன்னு சொன்னா, அவனை கேட்டோன்னு என்ன உனக்கு அல்லாஹ் செஞ்சான்னு கேட்கிறாங்க கனவுல. அபூ லஹப் இறந்த உடனே அபூ லஹப் கனவுல வந்தானா, வந்த உடனே கேட்டாங்களா என்ன உனக்கு அல்லாஹ் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணா அப்படின்ன உடனே அபூ லஹப் சொன்னானா, இந்த மாதிரி நான் அந்த பொம்பளை விடுதலை செஞ்சேன்ல சுவைபாவை, அதனால இந்த விரலால் எனக்கு பானம் தரப்படுகிறது. சுப்னா அப்படி பால் ஊறுமா, இந்த விரல்னால தான் நீ விடுதலை செஞ்ச, விரல்னால விடுதலை செஞ்சதுனால அந்த விரல்ல இருந்து எனக்கு பால் வருகிறது என்பதை தவிர மற்ற எல்லாம் அதா பார்த்தா இருக்குது. டோட்டலா நான் வெந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் என்ன இல்ல, அந்த விரலை நீட்டி நான் அடிமை முகமதுக்காக நான் விடுதலை செஞ்சேன் பாத்துங்க, அதுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பால் சுரக்கிற மாதிரி எனக்கு அந்த விரல்ல ஏற்பாடு பண்ணிவிட்டான் அப்படின்னு கனவுல அபூ லஹப் சொன்னானா. இது ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த உலமாக்கெல்லாம் பயான் பண்றாங்க, அபூ லஹபுடைய விரலுக்கு அதெல்லாம் விரல் மட்டும் நரகம் தீண்டாது, அது அப்படி பாலும் தேனும் ஊறிக்கிட்டு இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்க வியாக்கியானம் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான் கை நாசமா, நல்லா பாருங்க, இவங்களுக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அவன் நாசமானான்னு சொன்னா பரவாயில்ல, அல்லாஹ் அவன் நாசமானு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கையில நாசமாகுதுகிறான். அல்லாஹ் சொல்ற தப்பத்தி எதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய ஒரு கைன்னு சொல்ல 2 கைன்னு வேற சொல்றான்.
அந்த கையில இருக்கலாம்னு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறான்? தப்பத்து எதா அபிலகவின், அபூலஹபுடைய 2 கையும் நாசம் தான். முதல்ல நாசம் கைக்கு, அப்புறம் அவன் அப்புறம் நாசமா வராங்கிறான். அப்ப கை கண்டிப்பா நரகத்துக்கு போகுதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்டை விட கனவுல அபூலஹப் சொன்னதான். கனவுல அபூலஹப் என்ன வேணாலும் சொல்லுவான். நம்ம கனவுல அபூலஹப் ஏதாவது சொல்லி விடுவான், வரலாம். ரசூலுல்லாஹை தவிர யார் வேணாலும் நான் தான் சொல்லிட்டு வரலாம்ல, அபூலஹப் வரலாம்ல. அபூலஹப் வந்து நான் சொர்க்கத்தில் இருக்கேன்னு உங்கள்கிட்ட கனவுல சொல்லிட்டா சொர்க்கத்துக்கு அர்த்தமா? நான் தான் அபூலஹப். நாளைக்கு அபூஜஹில் உங்க கனவுல வருவான், நான் தான் அபூஜஹில், நான் இப்ப சொர்க்கத்தில் நல்ல அழகா இருக்கிறேன்னா நான் அபூஜஹில் சொர்க்கத்தில் காண்றீங்களா? அடே அபூஜஹில் எங்க இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியே நீ வந்து கனவுல இருந்து சைத்தான் எனக்கு சொல்லி தரணும். அதனால அபூலஹப் வந்து கனவுல யாரை கண்டாங்க? கண்டது யார்? பேர காணாம். புகாரில தான் இருக்குது. புகாரில எப்படி இருக்குன்னு கேட்டா, உரியஹு பஅது அஹ்லிஹி, அவனுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கனவில் பார்த்தார். இது ஒரு செய்தியா? குடும்பத்தில் பார்த்த ஆள் யாரு? அவர் மூமினா மூமின் இல்லையா? அந்த கனவை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிருந்துங்க. வேற எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் சொன்ன ஆள் தேவையில்லை. நான் வந்து பயான் பண்றேன், நீங்க பார்த்துட்டு போய் அடுத்தாளுக்கு சொல்லலாம். நான் வந்து மைக்கு இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். நீங்க போய் இது வந்து அடுத்த ஆள் சொல்ல முடியும். கனவு மட்டும் பார்த்தவன் சொன்னா தான் அடுத்த ஆளுக்கு தெரியும். நான் கனவு கண்டேன் நான் சொல்லட்டு யாருக்காவது தெரியுமா? ஊகியல் டெஸ்ட்டுக்கு வருமா? கனவு என்பதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முதல் ஆள் வேணும். கனவு விஷயத்தை நான் கனவு கண்டேன் என்றால், நான் கண்ட கனவு எனக்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நான் ஒரு கனவு கண்டா எனக்கு அல்லாஹ்வுக்கு முதல் தெரியும், அதுக்கு அடுத்து எனக்கு தெரியும். எங்க பாப்பாவுக்கு தெரியாது, எங்க உமாவுக்கு தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது, என்னோட நகமும் ஜெயமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற யாருக்கும் தெரியாது. இதுதான் கனவு என்பதனுடைய தாற்பயம். அப்ப கனவில் எவனோ கண்டார் என்றால் அந்த எவனோ யார்? அவர் பார்த்தது யார்கிட்ட சொன்னார்? கனவுல ஒருத்தர் பார்த்தார்னா அவரே பார்த்து விட்டு அவரே வச்சுக்கிட்டார்னா யார் யார் உனக்கு இப்படி தெரிஞ்சிருக்கு? அப்ப பார்த்தவர் இங்க காணா. புகார்ல இருக்குது. ஆனால் புகார்ல என்னன்னு இருக்குது? அபூலஹப் சொந்தக்காரங்க கனவுல பார்த்தாங்கன்னு இருக்கு. என்ன அபூலஹப் சொந்தக்காரங்க யாரு? கனவுல பார்த்தது யாரு? பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னாரு? இதெல்லாம் இல்லாட்டி புகார்ல இருந்து ஏத்துக்குறீங்களா நீங்க? புகாரில இருக்கிறத எப்ப ஏத்துக்கிறோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி அதுக்கு சங்கிலி தொடரான ஆட்களை சொன்னால் ஏத்துக்குருவோம். நாங்கள் ஜாகிலியா காலத்துல ஒரு குரங்கு சினா செஞ்சு நாங்கள் கல்லால் எரிஞ்சு கொன்றோம்னு புகார்ல இருக்குது. இது ஏத்துக்குறீங்களா? குரங்கு எப்படி சினா செய்யும்? குரங்குக்கு ஏது விபச்சாரம்? யாருக்கு நிக்காக கடமை அவன்கிட்ட தான் விபச்சாரத்தை கற்பனை பண்ண முடியும். குரங்கு எந்த குரங்கிட்ட போனாலும் அது விபச்சாரம். அதான் அதுக்குரிய நிக்காக. வணங்குதா? அது தாயிட்டையும் போகும், பிள்ளைகிட்டையும் போகும், அதுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனா புகார்ல இருக்கு செய்தி எப்படி இருக்குது? ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணுச்சு, நான் கல்லால் எரிஞ்சு கொண்டு விட்டோங்கிறாரு. குரங்கு எப்படி விபச்சாரம் பண்ணு? குரங்கு செய்யற காரியத்தை விபச்சாரம் என்ற கல்யாணம் என்ற எப்படி சொல்லுவீங்க? கல்யாணம் பண்ணி வச்சலாம் நீங்க? இது பொண்டாட்டி இல்ல வேற குரங்கு கண்டுபிடிச்சீங்களா? அப்படி ஏதாவது அடையாளம் இருக்கா ஏதாவது? அப்ப அந்த மாதிரி எல்லாம் புகார்ல இருக்கும். புகாரிலையும் இருக்கு. நம்ம எப்படி பார்க்கணும்? புகார்ல 5101 நான் சொன்ன அந்த ஹதீஸ் அது முடிச்சுட்டு தொடர்ச்சியா இது வருது. ஏற்கனவே 5101 நான் சொல்லி விரல நீட்டி விடுதலை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னேன். அந்த பொம்பளை சுவைபாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டினாங்கன்னு சொன்னேன். அந்த செய்தியெல்லாம் வரும் பொழுதுதான் அதை முடிச்சு விட்டு திடீர்னு வருது. என்ன வருது? அபூலஹபை கனவுல வந்து அவனுடைய சொந்தக்காரங்க பார்த்தாங்க. எந்த சனதும் இல்ல, யார் பார்த்தாங்கன்னு இல்ல, பார்த்தவர் யார்கிட்ட சொன்னாங்கிறது இல்ல. சரி, அப்படியே பார்த்தாலும் கனவுல ஒரு காபீர் சொல்றது நீங்க ஏத்துக்குவீங்களா? கனவுல வந்து ஒரு காபீர் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிற முடியாது. ரசூலுல்லாஹ் போய் கேட்டீங்களா? கனவுல கண்டுபிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே கனவுல இப்படி வந்துச்சுன்னு கேட்டார் அவரு. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படின்னா கனவுல கண்டா சரிதான், கை மட்டும் நரகத்துக்கு போவாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதெல்லாம் செஞ்சிருக்கணும். நடந்திருந்தா கனவுல இருந்தா நம்மளுக்கு சொல்றதுக்கு வந்து யார்கிட்ட சொல்லிருக்கணும்? அவரு சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் போய் சொல்லிருக்கணும். அபூலஹப் சொந்தக்காரங்க யாராவது கனவுல கண்டா அவங்களுடைய முதல் வேலை என்ன? அல்லாஹ் எங்க பெரியப்பா இப்படி பார்த்தேன், மாமா பார்த்தேன், எங்க பாப்பா பார்த்தேன்னு அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கணும். அதை சொல்லாம எந்த ரெக்கார்டும் இல்லாம திரும்பி வந்து சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதனால கையில பால் சுரக்குன்னு யார் சொன்னாலும் சரி, அது புகார்ல இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாகவோ அங்கீகரிச்சதாகவோ சொல்லப்படல. அபூலஹப் சொன்னதாக தான் வருது. காபிர் என்ன வேண்டாம்னு சொல்லுவான். கபூர்ல இருந்து எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சோன்னு தான் சொல்லுவான். அதுக்காக தூங்கி எந்திரிச்சேன்னு அர்த்தமா? மகசர்ல அல்லாஹ் எழுப்புன மம்பா சனாமி மறுக்கதி நாடு கேட்கறான். நாங்க தூங்கிட்டு தானே யாரும் எங்களை எழுப்புனதுங்கிறான். அப்ப தூங்கிட்டு இருந்தான் அவன் உளருவான். எனக்கு யார் உளருவான்? காபீர் வந்து அதெல்லாம் வந்து எந்திரிச்சு சொன்னா கூட ஏத்துக்கிற கூடாது இருக்கும்போது கனவுல சொல்ற ஏத்துக்கிற முடியுமா? அதனால கனவுல தான் இந்த கதைகள் வந்திருக்கே தவிர அதெல்லாம் கிடையாது. கைக்கு தான் முதல் நரகம். அப்புறம் அவனுக்கு குர்ஆன் பிரகாரம் பார்த்தா தப்பத்து எதாதான் ஃபர்ஸ்ட் கை தான் நாசமா போகுது. அப்ப அல்லாஹ் நாசமாக்கி விட்டான் என்ற அந்த சொல்கிற கையில எதுவுமே வராது, கையும் தான் எரியும். காவிர்களுக்கு சொல்லப்பட்ட சீலு சலம் அதை தவிர இவர்களுக்கு உணவு கிடையாதுங்கிறான
அந்த உணவு தான் அவனுக்கும் கிடைக்கும். ஜக்குமை தான் அவன் சாப்பிட வேண்டும். இதுல எல்லாம் விதிவிலக்கு கொடுக்கிறது வந்து அபூ தாலிபுக்கு தான் விதிவிலக்கு இருக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சின்ன அளவுல சொல்றதா இருந்தா அபூ தாலிபுக்கு ஏன் இருக்குது? பெரிய வாப்பாங்கிறதுக்காக இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா என்பதற்காக அது இல்ல, வேற எதுக்காக வேண்டி அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் இஸ்லாம் வளர காரணமா இருந்தார். ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க முடியல. அவர் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவருடைய செல்வாக்கு அந்தஸ்தை பயன்படுத்தி சோறு போட்டாரு, வளர்த்தாரு, தொழிலை கத்து கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதெல்லாம் போக இறை தூதர் அறிவிச்ச உடனே நம்ம தம்பிக்குள்ள இறை தூதர்ங்கிறான் இருந்துட்டு போகுது, நம்ம ஏத்துக்கல. ஆனால் எவனாச்சும் கையை வச்சா தொலைச்சு போடுவேன் என்று எச்சரிக்கை பண்ணாரு. அவர் இது எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க, விரட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னாரு. இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாத்துக்கு உறுதுணையா இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல காபிர்கள்ல குறைந்த வேதனை செய்யப்படக்கூடியவர் அபூ தாலிப் தான். அவருக்கு என்ன வேதனை செய்யப்படும் என்றால், நரகம் தான் கடைசி வரைக்கும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாரு. அவருக்கு என்ன வேதனை செய்யப்படும் என்றால், நெருப்பாலான 2 செருப்புகள் காலிலே மாட்டப்படும். அந்த செருப்புடைய நெருப்பு வேகம் மூளையை கொதிக்க வைக்கும். கால் மட்டும் புசங்க நினைச்சிடாதீங்க, இங்க மாட்டினா இங்க கொதிக்கும். இதுதான் குறைஞ்ச தண்டனை அவருக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அபூ தாலிபுக்கு நியாயம் இருக்குது. அபூ தாலிபை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பக்கபலமான இருக்கு. எல்லா காபிரும் ஒண்ணா அல்லாஹ்வை ஏத்துக்கிறாட்டா கூட, தான் ஏத்துக்கிறாட்டா கூட 100 பேர் வருவதற்கு ஒருத்தன் காரணமா இருந்தான்னு சொன்னா அவனையும் இவனையும் ஒரே மாதிரி அல்லாஹ் தண்டிப்பான். தப்புக்கு தகுந்த மாதிரி நரகம்ங்கிறது விஷயத்துல எல்லாம் சமமா இருந்தாலும் அதுலயும் குவாலிட்டி இருக்குல்ல. சொர்க்கத்தில் எப்படி படித்தனம் இருக்கு, நரகத்துல என்ன இருக்கு? ஒரு கொலை செஞ்சவனுக்கு 7 கொலை செஞ்சவனையும் ஒரே மாதிரி தண்டிக்க முடியுமா? பலவிதமான தண்டனைகள் கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரியான டிஃபரெண்ட் வேண்டா இருக்குமே தவிர இவனுக்கு அந்த நியாயம் பொருந்தாது. அபூ லஹப் வந்து அந்த நேரத்தில் எதிர்த்து, காலமெல்லாம் எதிர்த்து, பின்னாடி வச்சிட்டே போய் எதிர்த்து, பொண்டாட்டியும் சேர்ந்து எதிர்த்து, இது ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருந்து அப்படியே மௌத்தா போய் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சலுகை கொடுப்பதற்கு எந்த விதமான நியாயமும் முகாந்திரமும் இல்லைங்கிறத விளங்கிக்கிறணும். இது வந்து லஹபுடைய சூறாவுடைய விளக்கம். இதை வந்து இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நடந்து கொள்ளணும். அடுத்து வந்து